Holy Spirit told me. பரிசுத்த ஆவியானவரிடத்தில் சொன்னார். Holy Spirit told me. பரிசுத்த ஆவியானவரிடத்தில் சொன்னார். I have decided to bless them. நான் அவர்களை ஆசீர்வதிக்க தீர்மானம் பண்ணி I have விட்டேன். decided to take them into a new realm. அவர்களை புதிய மண்டலத்துக்குள் கொண்டு போக தீர்மானம் எடுத்து விட்டேன். But tell them. ஆனால் அவரிடத்தில் சொல்லுங்க. It all depends on the picture that they have about themselves. அவர்களை குறித்து அவர்கள் வைத்திருக்கிற அந்த பழைய படத்தை வைத்து தான் அது இருக்கிறது. Listen to me carefully. நான் சொல்கிறதை நன்றாய் கவனியுங்கள். How many of you are listening what the Holy Spirit is saying? பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறதை எத்தனை பேர் கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? You may say, brother, நீங்க ஒருவேளை சொல்லலாம், பிரதர், the picture that I have about myself என்ன குறித்து நான் வச்சிருக்கிற அந்த படம் is not a false picture, brother. அது தப்பான படம் இல்ல பிரதர். It's a true picture. அது உண்மைதானே, உண்மையான படம் தானே. I know I am an angry man. ஐயா எனக்கு தெரியும், நான் கோபக்கார மனுஷன். I know it. அது எனக்கு தெரியும் தானே. Mommy daddy knows it. ஐயா எங்க அப்பா அம்மாவுக்கு பிறக்கும் போதே தெரியும் தானே. My family knows it. எங்க குடும்பத்துக்கு தெரியும் தானே. Everybody tells me that. ஐயா எல்லாரும் நான் கோபக்காரன் தானே சொல்றாங்க. Only with all their approval I have painted a picture. எல்லாரும் ஒத்துக்கொள்றதுனால எனக்கு அப்படிப்பட்ட ஒரு படமும் வந்துருச்சு. I know I am a man of lust. அப்படி எனக்கு தெரியும், நான் ஒரு இச்ச மனுஷன். I don't look at a woman with a beautiful eye. நான் அழகான clean eyes. நான் என்னுடைய சுத்தமான கண்கள்ல மனுஷியை பார்க்கிறது இல்லை. Even women knows it. பெண்களுக்கே அது தெரியுமே. They know my eyes are not good. என்னுடைய கண்கள் சுத்தமில்லை என்பது அவர்களுக்கே தெரியுமே. I know it. அது எனக்கும் தெரியும். Everybody knows. எல்லாருக்குமே தெரியும். Then how do you say that's a wrong picture? அப்புறம் எப்படி சொல்றீங்க அது தவறான படம்னு? Listen to me carefully. நல்லா கவனிங்க நான் சொல்றது. God says, கர்த்தர் சொல்லுகிறார், it's not the question of wrong picture or right picture. ஐயா தப்பான படமா சரியான படமா என்பதெல்லாம் இங்கே கேள்வி. One is a natural picture. ஒன்று இயற்கையான படம். The picture that you see with your natural eye. உன்னுடைய இயற்கை கண் கொண்டு பார்க்கிற அந்த படம். The picture that everybody looks at you with their natural eyes. நீ எல்லாரும் இயற்கையான கண் கொண்டு உன்னை பார்க்கிற பார்வையின் படம். The picture that the doctors saw with their natural eyes. மருத்துவர்கள் தங்களுடைய இயல்பான பார்வையிலே உங்களை பார்க்கிற ஒரு படம். But I have a supernatural eyes. ஆனால் எனக்கோ இயற்கைக்கு மேலான ஒரு கண்ணு, ஒரு பார்வை இருக்கிறது. I don't look at man as any other man looks at them. மற்ற மனிதர்கள் பார்க்கிற பார்வையிலே உன்னை நான் பார்க்கிறதில்லை. மனிதர் பார்க்கிறபடி நான் பார்ப்பதில்லை. மனிதன் பார்க்கிறபடி உன்னை பார்க்கிறதில்லை. I look at you with a different eye. நான் உன்னை வித்தியாசமான ஒரு கண் கொண்டு பார்க்கிறேன். I see you with a different eye. நான் வித்தியாசமான ஒரு பார்வையிலே நான் உன்னை பார்க்கிறேன். When you get your glass and put it in your eyes, நீ உன்னுடைய கண்ணாடி எடுத்து என்னுடைய கண்ணாடி எடுத்து போடும்போது, நீ ஏன் கண்ணாடி எடுத்து நீ மாட்டறனா, நீ ஏன் கண்ணாடி எடுத்து மாட்டறனா, you will begin to see as I see you. நான் பார்க்கிறது போலவே நீ பார்க்க முடியும். Once when you begin to see yourself as I see you, நான் உன்னை பார்க்கிறபடியே நீ பார்க்க ஆரம்பித்து விட்டாய் என்றால் 100% guarantee of transformation. ஒரு 100% மறுரூபம் உனக்கு ஏற்படும். கைத்தட்டி அவருக்கு நன்றி சொல்லுவான். 100% guarantee of transformation. 100% மாற்றம், உருமாற்றம் உன் வாழ்க்கையிலே நடக்கும். How many of you believe that? எத்தனை பேர் அதை நம்புகிறீர்கள்? Caleb saw himself. காலேப் தன்னை இப்படி பார்த்தார். Caleb saw himself as a young guy. காலேப் தன்னை ஒரு வாலிபனாக கண்டார். மோசே, I'm only 84. ஐயா ஒரு 84 வயது தான் இப்ப எனக்கு ஆகிறது. அவ்வளவுதான் ஆகுதுப்பா. அவ்வளவுதான்ப்பா ஆகுது. He saw himself as young. அவர் தன்னை பார்க்கும்போது ஒரு வாலிபனாய் கண்டார். மனசிலே வாலிப படம். எல்லாரும் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. The way you see yourself. நீங்க உங்களை எப்படி பார்க்கிறீர்களோ சொல்லுங்க எல்லாரும். பக்கத்துல இருக்கவங்க பார்த்து, நீங்க உங்களை எப்படி பார்க்கிறீங்களோ, the way you see yourself, நீங்க உங்களை எப்படி பார்க்கிறீங்களோ, then slowly you will begin to see others மெல்ல மெல்ல நீங்க மற்றவங்களையும் as God sees. தேவன் பார்க்கிறது மாதிரியே பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. Then you will begin to see the devil, பிறகு சாத்தானையும் நீங்க பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க as God sees. தேவன் எப்படி பார்க்கறாரோ அப்படி. Then you will see the power of sin. பிறகு பாவத்தின் வல்லமையும் பார்க்க ஆரம்பிப்பீங்க. You will see it as God sees it. நீங்க தேவன் பார்க்கிறது போல பாவத்தின் வல்லமையை பார்ப்பீங்க. விளங்குனவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா. ஐயோ என்ன பிரதர், கொஞ்சம் ஒரு மாதிரி மூளையே குழம்புற மாதிரி இருக்கு, எனக்கு ஒன்றும் விளங்கலன்றவங்க கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். உண்மையா listen to me carefully brother. நான் சொல்லுகிறத நல்லா கவனிங்க சகோதரர். This night எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. இந்த இரவு, this night, இந்த இரவு in 2004, 2004 number one goal of my life, என்னுடைய வாழ்க்கையினுடைய முதலாவது குறிக்கோள் is to see myself நான் என்னையே பார்ப்பது.
through the eyes of God. தேவனுடைய கண் கொண்டு என்னையவே பார்க்க போகிறேன். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, என்ன என் கண்ணால பார்க்காம என் கண்ணால பார்க்காம அவர் கண்ணால பார்க்க போறேன். அவர் கண்ணால பார்க்க போகிறேன். என்ன என் கண்ணால பார்க்காம என் கண்ணால பார்க்காம அவர் கண்ணால பார்க்க போறேன். அவர் கண்ணால பார்க்க போறேன். I'm going to look at myself, நான் என்னையவே பார்க்க போறேன். not with my eyes, என்னுடைய கண் கொண்டு அல்ல, through God's eyes. தேவனுடைய கண் கொண்டு பார்க்க போகிறேன். Shall I tell you one sad news? ஒரு வருத்தமான ஒரு செய்தி சொல்லட்டுமா? All the suffering that Jacob went through யாக்கோப்பு போன எல்லா உபத்திரவத்துக்கும் காரணம் is because he accepted that bad picture. அவனை குறிச்ச ஒரு மோசமான படத்தை அவன் சரிதான் ஏத்துக்கிட்டான். விளங்குதா? சின்ன வயசுல காலவாரி நாங்கல்ல, in his small age they told them you are the heel crapper. People told him deceiver. ஜனங்கள் அவனை ஏமாத்துக்காரனாங்க. He accepted it. அதை ஏத்துக்கிட்டான். He saw himself as a deceiver. அவன் ஏமாத்துறவனாவே பார்க்க. Then he began to talk like a deceiver. பிறகு ஏமாத்துக்காரன் மாதிரியே பேசினா. Then he began to behave like a deceiver. பிறகு ஏமாத்துக்காரன் மாதிரி நடந்தான். Did you understand? புரிஞ்சுக்கிட்டீங்களா? The way you talk, நீ எப்படி பேசுகிறாயோ, is the way you see yourself. அப்படித்தான் நீ உன்னை பார்க்க போகிறாய். The way you behave, நீ எப்படி நடந்து கொள்கிறாயோ, is the way you see yourself. அப்படித்தான் நீ உன்னை பார்க்க போற. How many of you understood that? எத்தனை பேர் அதை புரிந்து கொண்டீர்கள்? எல்லாரும் நெஞ்சு மேல கை வச்சு சொல்லுங்க. நெஞ்சு மேல கை வச்சு சொல்லுங்க. Open my eyes, Lord. என் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. எல்லாரும் கேளுங்க, open my eyes. எல்லாரும் கேளுங்க, all of you ask. என்னுடைய கண்களை திறந்தருளும். To see this truth. இந்த சத்தியத்தை நான் காணும்படியா. I talk. நான் பேசுகிறேன். As I see myself. நான் என்னை பார்க்கிறபடி நான் பேசுகிறேன். I behave. நான் நடந்து கொள்கிறேன். As I see myself. நான் என்னை பார்க்கிறபடியே நடந்து கொள்கிறேன். Do you know that? உங்களுக்கு தெரியும்? எத்தனை பேருக்கு இது விளங்கி போச்சு? கையை உயர்த்தி காட்டு. எத்தனை பேருக்கு இது விளங்கி போயிடுச்சு? எத்தனை பேருக்கு விளங்கி இருக்கு? எத்தனை பேருக்கு விளங்கி இருக்குது? நான் தமிழ்ல சொல்லிட்டேன். நீங்க உங்களை ஒரு தோல்வி 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 தோல்வின்னு பார்த்தீங்கன்னா உங்க பேச்சும் தோல்வி பேச்சாவே இருக்கும். பிறகு உங்க நடையே ஒரு தோல்வி நடையா இருக்கும். பிறகு உங்க முகக்கலையே ஒரு தோல்வி முகக்கலையா இருக்கும். பிறகு உங்களை பார்க்குறவங்கெல்லாம் உங்க தோல்வின்னுட்டு உங்களை அவங்களும் பார்த்துருவாங்க. பிறகு உங்க வாழ்க்கையே ஒரு தோல்வியில முடிஞ்சிடும். நீங்க எப்படி பார்க்குறீங்களோ அப்படித்தான் பேசுவீங்க. நீங்க எப்படி பேசுறீங்களோ அப்படித்தான் நடப்பீங்க. The reason, அதனுடைய காரணம், the church failed for 2000 years. 2000 வருஷமாக சபை தோற்று விட்டது. தோற்று போனதின் காரணம், தோற்று போனதின் காரணம், the church had a wrong picture. சபை தன்னை குறித்து ஒரு தவறான படத்தை வச்சிருச்சு. Preachers also painted that picture. பிரசங்கியார்களும் அந்த படத்தையே வரைஞ்சிட்டாங்க. நீ ஒன்னும் உதவாதவன். ஒரு வர்ணம் பூசினாங்க. நீ ஒன்னத்துக்கும் உதவாதவன். நீ அன்பில்லாதவன். நீ அன்பில்லாதவன். நீ மோசமானவன். You are very worst. நீ ஆதாமின் சுபாவம் உள்ளவன். You are having Adam nature. தாயின் கர்ப்பத்திலே பாவத்தில் கர்ப்பம் தரிச்சவன். Even in your mother's womb you are in sin. So they accepted it. அதை அவங்க ஏற்றுக்கொண்டாங்க. I am a poor man, everybody knows it. நான் ஒரு தரித்திரன், எல்லாருக்கும் தெரிஞ்சது. I am a first Adam, so I will talk like him. நான் தானே முதல் ஆதாம், அப்படிதானே பேசுவேன். I am a flesh man, நான் ஒரு மாம்சம், நான் ஒரு மாம்சம், அப்படித்தான் பேசுவேன், அப்படிதான் பேசுவேன். நான் மாம்சத்தானே, நான் மாம்சம் தானே, அதுதான் சண்டை, அதுதான் சண்டை. மனுஷன் தானே, மனுஷனை போல பேசுவேன். தேவ மனுஷனை மறந்துட்டான், தேவ மனுஷனை நடக்கல. Listen, கவனிங்க. the parents, பெற்றோர்களும், the nurse, எல்லா மருத்துவரும், they called him as a deceiver.
அவனுடைய பெற்றோர்களும் எல்லா மருத்துவச்சிகளும் அவனை ஏமாத்துக்காரனே கூப்பிட்டாங்க. So he began to talk. ஆகவே அவன் பேச ஆரம்பிச்சான். Mommy called him. அவங்க அம்மா கூப்பிட்டாங்க. Hey deceiver, come. அட ஏமாத்துக்காரா வராங்க. You are a deceiver. நீ ஏமாத்துக்காரன் தான். Come on, behave like yourself. சரி நீ அப்படியே நடந்துக்க. போய் அப்பா கிட்ட போய் இப்ப டிசீவ் பண்ணி பார்க்கலாம். சரிப்பா அப்பா போய் ஏமாத்துறா பார்க்கலாம். நல்ல பிள்ளை, கெட்டிக்கார பிள்ளை. அப்பா போய் ஏமாத்துறா. அப்படிதானே இப்ப நம்ம சொல்றேன் ராஜா ஏதோ ராஜா மாதிரி நட பார்க்கலாம். இவன் என்ன ஏமாத்துறவன வா 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 நீ பெஸ்ட் ஏமாத்துக்காரன் குழந்தையில இருந்தே இருக்குதுல்ல, வாடா நம்ம 2 பேரும் சேர்ந்து அப்பாவை ஏமாத்தலாம்னா அவன் சொல்லிட்டான் ஓகே என் பேரும் ஏமாத்துறவன் எங்க அம்மாவும் ஏமாத்த சொல்லிட்டாங்க, வாடான்னு ஏமாத்த ஆரம்பிச்சிட்டான். He was all the time seeing himself as a deceiver. எல்லா நேரமும் அவன் பார்த்த பார்வை எப்படி, நான் ஏமாத்துக்காரன். So one day he was cooking the stew. ஒரு நாள் அந்த கூழு அங்க காத்திட்டு இருந்தாங்க. கூழு Esau came. ஏசா வந்தான். And Jacob could cheat him very lesa. அந்த ஏசா லேசா யாக்கோபு ஏமாத்திட்டான். He said, "Hey, are you hungry?" என்ன பசியா இருக்கறியா? Esau said, "Yes, I am very hungry." அவன் அலைஞ்சிட்டு வந்தான், அவனு ரொம்ப பசியா இருக்கிறேன்னா ஏசா. Hey, see this stew how red it is. ஐயா இந்த கூழ் எப்படி சிவப்பா இருக்குது பாரு. ஆத்தி காமிக்கிறான். அவன் ஆசையா பாக்குறான். ஆனா ஒரே பசி. ஆனா வினோ பசியா வந்திருக்கான். What a nice beautiful. எவ்வளவு அழகா இருக்குது பாத்தியா? அழகா இருக்குது. So he was almost exhausted. ரொம்ப களைப்பா வந்திருக்கிறார். இந்த ஈசா இருக்கறானே எதுவுமே அவனுக்கு ஈஸி கிடையாது, சீரியஸ் கிடையாது. அவனுக்கு ஈசாவுக்கு எதுவுமே சீரியஸ் கிடையாது. அந்த நேரம் பசி தான் அவனுக்கு சீரியஸ். அந்த நேரத்துல பசி தான் அவனுக்கு சீரியஸ். மற்றது எதுவுமே அவனுக்கு சீரியஸ். அவனுக்கு வேற ஏது பசி வந்தா 10 போயிரும் இவனுக்கு போயிருச்சு. He said, "Come on, please give me." ஐயா அப்பா எப்படியாவது எனக்கு சாப்பாடு கொடு. Hello, give me your birthright, sir. ஐயா உன்னுடைய புத்திர சுதந்திர பாகத்தை கொடுப்பா. Okay, I will give you. You give me the stew. சரி நான் சுதந்திர பாகத்தை கொடுத்துறேன், நீ முதல்ல அத கொடுப்பா. No. First put your signature here. ஐயா முதல்ல கையெழுத்து போடு இதுல. He signed it. அவன் கையெழுத்து போட்டான். He drank it. அவன் குடிச்சான். And Jacob said, யாக்கோபு சொன்னா, "I am a deceiver. Everybody knows it." நான் ஒரு ஏமாத்து பேர் வழி எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை. இப்ப சொல்லுங்க, அவன் அவ்வளவு குயிக்கா ஏமாத்துறதுக்கு காரணம் என்ன சொல்லுங்க? ஏன் அவ்வளவு எளிதாக ஏமாத்திட்டான்? காரணம் சொல்லுங்க. ஓப்பனா சொல்லுங்க, வாய் தரேன்னு சொல்லுங்க. எல்லாரும் சொல்றாங்க என்ன ஏமாத்துக்காரன், ஆகவே நான் ஏமாத்துக்காரன் தான் நடந்துக்கிட்டான். How he saw himself? எப்படி அவனை பார்த்து கொண்டான்? எப்படி பார்த்தான் அவன்? சொல்லுங்க. ஏமாத்துக்காரன். So mommy also said, "Okay, you are already a cheat. Better you behave like that." எல்லாரும் ஏமாத்தி தானப்பா வாங்குவோம், சரி ஏமாத்தியே வாங்கிட்டு வந்துரு. So he took that food. அவன் அந்த எடுத்தான் கூல. Daddy, அப்பா சாப்பாடு எடுத்துக்கிட்டு போனான். Daddy, அப்பா I brought the games, wild games. அப்பா நாங்க உங்களுக்கு வேட்டைக்கறி சமைச்சு கொண்டாந்து இருக்கிறேன். Venison. நாங்க வேட்டைக்கறி. The daddy said, "Yeah." அப்பா சொன்னார், அப்படியா? So quickly? என்னப்பா அவ்வளவு சீக்கிரமா வேட்டையாடி சமைச்சிட்டு வந்துட்டியாப்பா? Yes daddy. ஆமாப்பா ஆமா. How did you come so quickly? இவ்வளவு சீக்கிரமா எப்படிப்பா வந்த? He said, "The Lord has given me success." எவ்வளவு ஏமாத்துறான். அவன் சொல்றான், கர்த்தர் எனக்கு ஜெயத்தை கட்டளையிட்டார். இந்த ஏமாத்துறதுலயே நம்பர் 1 கின்னஸ் ரெக்கார்ட் ஏமாத்து எவன் தெரியுமா? கடவுள் பேரை சொல்லி ஏமாத்துறான் பாரு. கர்த்தர் சொன்னார், God made me successful. இப்படி ஒரு ஜெயத்தை கொடுத்தார். That is why God gave me so quickly, daddy. ஆகவேதான்ப்பா கர்த்தர் இவ்வளவு சீக்கிரமா சமைச்சிட்டு வர கர்த்தர் கிருபை செய்தார். And the daddy said, "Come here, let me touch you." அப்பா சொன்னார், சரிப்பா வா உன்னை தொட்டு பார்க்கிறேன். And he touched. தொட்டு பார்த்தார். The body looks like Esau. உடம்ப பார்த்தா ஏசா மாதிரி தான் லேசா தெரியுது. But the voice is a deceiver voice. சத்தத்தை பாருப்பா, ஏமாத்துக்கார சத்தமா இருக்குது. உங்களுக்கு தெரியுமா deceiver voice? நீங்க deceiver-ஆவே உங்களை பார்த்தா வாய்ஸ் மாறிடும். ஐயா உங்களை நீங்க ஏமாத்துக்காரனா பார்த்தா உங்க சத்தமே ஏமாத்து சத்தமா மாறிடும். அப்புறம் எம்மாராத வாய்ஸ் தான். பிறகு எம்மாராத வாய்ஸ் தான், ஃபால்ஸ் வாய்ஸ். Then the elder brother said, பிறகு மூத்த சகோதரன் சொன்னார். He came after, you know the story. உங்களுக்கு கதை தான் தெரியுமே. Immediately the elder brother said, உடனே மூத்த சகோதரன் சொன்னான், அவன் யாக்கோபுன்னு பேர் வச்சது சரியாச்சு பாத்தீங்களா? Did you notice how true the name supplied? அவனுக்கு யாக்கோப்பு ஏமாத்துக்காரன் பேர் வச்சது சரியா போச்சு, காமிச்சிட்டான். அவன் பேர் புத்திய பத்தியா அப்படினா.
So his life was a failure. ஆகவே அவன் வாழ்க்கையும் தோல்வியா போச்சு. I don't know about you. உங்களை பத்தி எனக்கு தெரியாது. I tell you, நான் சொல்றேன், this Rebecca and Jacob unnecessarily did this drama. தேவையில்லாம ரெபெக்காலும் மகனுமா சேர்ந்து இப்படி ஒரு நாடகம். Even without the drama, the blessing that God has given him would have fulfilled anyhow. இந்த மாதிரி நாடகம் போடாமலே எப்படியோ கர்த்தர் அவனுக்குன்னு வச்சிருந்த அந்த ஆசீர்வாதம் அவனுக்கு வந்து சேர்ந்திருக்கும். God has 1,000 ways to bless him. கர்த்தர் யாக்கோபை ஆசீர்வதிக்க 1000 வழி அவருக்கு தான் இருக்கு. But they missed it. ஆனால் அவர் வைத்திருந்த சிறந்த வழியை விட்டு விட்டார்கள். They missed it. அவர்கள் அதை இழந்து விட்டார்கள். Because they tried to cheat. ஏனென்றால் அவர்கள் ஏமாத்த முயற்சி பண்ணினதுனால. Then the elder brother wanted to kill him. பிறகு என்ன மூத்த அண்ணே வந்து அவளை கொலை பண்ண பார்த்தான். The mommy said, "Come on, run to my brother's house." பிறகு அம்மா சொன்னாங்க, அப்பா எப்படியாவது என்னுடைய சகோதரன் வீட்டுக்கு போய் உங்க மாமா வீட்டுக்கு போய் தப்பிச்சுக்கோ. When I call you, you come. ஐயா நான் கூப்பிடும்போது மாத்திரம் வா. She never called. ஒரு நாள் கூப்பிடவே இல்ல அம்மா. She never called. ஒரு நாள் போனவன் போனான் தான் வரவே இல்ல. She said bye bye. அப்பா போயிட்டு வரேன்னு சொன்னான், டாடா. Finish. அவ்வளவுதான் முடிஞ்சு. No more Rachel could see the son. மறுபடியும் ராகேல் தன்னுடைய மகன் முகத்தை பார்க்கவே இல்ல. And the daddy also didn't die. பிறகு அப்பாவும் கூட அப்பாவும் சாகல. He said, before I die, I want to bless you. நான் மரிக்கிறதுக்கு முன்னாடி உன்னை ஆசீர்வதிக்கணும். So these people rushed to do something. ஏதாவது ஒண்ண சீக்கிரமா போய் எளிதாக பெறணும்னு பார்த்தாங்க சுருக்கு வழி. It's all unnecessary. அதெல்லாம் தேவையில்லாத சுருக்கு வழி. When Jacob came, Isaac was alive. அங்க பாருங்க யாக்கோப் திரும்பி வந்தபோது ஏசா உயிரோட தானே இருந்தாரு. All because of a poor picture. அந்த மோசமான தன்னை குறித்து வச்சிருந்த படத்தால வந்த விளைவு தான் இந்த குழப்பங்கள். How many of you understood this? எத்தனை பேர் இதை புரிந்து கொண்டீர்கள்? Then what happened? பிறகு என்ன நடந்தது? He sowed cheating. அவன் ஏமாத்துறத விதைச்சான். He reaped cheating. அவன் ஏமாத்ததை அறுத்தான். How many of you understood what I say? எத்தனை பேர் நான் சொல்றத புரிந்து கொண்டீங்க? He was sowing. அவன் ஏமாத்துறத, வஞ்சிக்கிறத, வஞ்சனையை விதைத்தான். He tried to cheat the brother. அவருடைய சகோதரனை ஏமாத்தினான். He tried to cheat the daddy. அவங்க அப்பாவை ஏமாத்த முயற்சி பண்ணான். Then what happened? என்ன நடந்தது? Right on the first night. முதல் ராத்திரியிலேயே. யாராவது பார்த்திருப்பீங்களா? ஃபர்ஸ்ட் நைட்டே ஏமாந்தாங்கோலி. முதல் ராத்திரியிலே ஏமாந்துட்டான் ஆளு. செகண்ட் நைட் கூட இல்லையா? ரெண்டாவது ராத்திரி கூட ஏமாறல. நிறைய கேஸ் அப்படிதான் ஏமாறுது. ஃபர்ஸ்ட் நைட்லயே ஏமாந்துறோம். முதல் ராத்திரியிலேயே அப்படிதான் நிறைய கேஸ் ஏமாந்துறோம். So he thought, oh my beautiful Rachel is in my room. என்னுடைய அழகான ரேச்சல் உள்ள இருப்பாள் என்று நினைச்சா அவர் திருமணம் முடிச்ச அம்மா. The next day he looked, it was Leah with a twinkle eye. ஆனால் அங்கே மாறுகண்ணோட மாறி போயிருந்த ஒரு அம்மாவை பார்த்தார். ஐயோ அபசகுணமே, நீயா வந்த காண சகிக்கலையே. Then he called the father-in-law, why did you cheat me? உடனே மாமனார்ட்ட போய் நின்னாரு, எதுக்கு என்னை ஏமாத்தினீர்? The father-in-law said, உடனே மாமனார் சொன்னாரு, because I know you are a deceiver. அப்பா எனக்கு தெரியும் நீயே ஏமாத்துக்கார ஆளு. Because your very name is deceiving. ஏன்னா உன் பேரே ஏமாத்துக்கார மருமகன். So from the day I was very cautious with you. ஆகவே நீ வந்த நாளிலேயே உன் மேல ஒரு கண்ணுதான். ஏன்னா உன் பேரே ஏமாத்துறவன் உங்க அப்பா அம்மா வச்சிருந்தீங்கன்னா நீ எவ்வளவு பெரிய ஏமாத்துறவனா இருப்ப. உங்க அப்பா உங்ககிட்ட நான் எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கணும்னு தாண்டா நான் உன்னை ஏமாத்திட்டேன்ட்டான். வளங்கள நினைக்கிறேன். ஏமாற்றத்துல பாருங்க, உங்களை பற்றி என்ன பேர் வச்சுருக்கிறீங்களோ கொஞ்ச நாள்ல உங்க பேரை பிசாசும் கண்டுபிடிச்சு ஜனமும் கண்டுபிடிச்சு உங்க பேருக்கு தகுந்த மாதிரி அவங்களும் உங்களை ஏமாத்த போறாங்க. How many of you believe that Laban was very careful because of his name? லாபான் அவங்க மாமனாரு அவனுடைய பேரை வச்சே ரொம்ப ஜாக்கிரதையா மருமகனை நடத்த ஆரம்பிச்சார். சொல்லிருப்பானா இல்லையா? சொல்லுங்க. மருமக பிள்ளை உங்க பேர் என்னங்க? மருமக பிள்ளை உங்க பேர் என்னங்க? கேட்டிருப்பானா? கேட்டிருக்க மாட்டானா? தங்கச்சி என்ன பேர் வச்சுன்னு கேட்டிருக்க மாட்டானா இல்லையா? அதுக்கு என்ன சொல்லிருப்பான்? என்ன சொல்லிருப்பான்? எங்க அம்மா வச்ச பேருங்க ஏமாத்துக்காரன் சொல்லிருப்பான்ல. உடனே இவன் ஒரு மார்க் போட்டிருப்பான்ல, அதுக்கு ஒரு மதிப்பு கொடுத்துருப்பார்ல. நிறைய நேரத்தில் நீங்க ஜெபம் பண்ணும்போது ஜனங்க மார்க் போடுவாங்க. நான் ஒரு அயோக்கிய ஆண்டவரே, நான் ஒன்றுத்துக்கு உதவாத ஆண்டவரே. ஜனங்க கேட்பாங்க, இவனே அயோக்கியன்னு வாயால் சொல்லிட்டான், இவனை நம்பி எப்படா இவன் சர்ச்சில் போகிறது, வேற ஏதாவது சர்ச்சுக்கு போகலான்டா. சில பேர் தாழ்மை நினைச்சுக்கிட்டு இப்படி கோட்டை விடுறாங்க. ஐயா அயோக்கியன்னு சொல்றதுக்கு பதிலாக அயோக்கியன் தானே. எந்த யோக்கியம் வருவான்? லிசன், கவனிங்க. Even you must be careful in your prayer. உங்க ஜெபத்துல கூட நீங்க கவனமா இருக்கணும்.
Lord, I am nothing. ஆண்டவரே நான் ஒண்ணும் இல்ல. The congregation will say, every time my pastor says he is nothing, he is nothing, he is nothing. சபையார் என்ன நினைப்பாங்க, எப்ப பார்த்தாலும் எங்க பாஸ்டர் நான் ஒண்ணுமில்லங்கறாரு. Slowly he is losing their confidence in the pastor himself. ஆகவே சபையாரும் கொஞ்சம் கொஞ்சமா ஒண்ணுமில்லாத பாஸ்டருக்கு ஒண்ணுமில்லங்கறதுலயே நம்பிக்கை வச்சிருவாங்க. So have a different picture. ஆகவே ஒரு வித்தியாசமான படத்தை உங்களை பத்தி வச்சுக்கங்க. Say, I am a man of God. நீங்க சொல்லுங்க, நான் ஒரு தேவ மனிதன். I am a prophet of the Almighty God. நான் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய தீர்க்கதரிசி. I declare to you. உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். When people see that authority in a man of God, ஒரு தேவ மனுஷனுக்குள்ள இருக்கிற அந்த அதிகாரத்தை மக்கள் பார்க்கும் பொழுது, slowly they begin to salute you. மெல்ல மெல்ல உங்களுக்கு சலாம் போட்டு கனப்படுத்துவார்கள். Have you seen me using authority in the pulpit? இங்கே பிரசங்க பீடத்திலிருந்து நான் அதிகாரத்தை செலுத்துறத பார்த்திருக்கீங்களா? சொல்லுங்க. பாத்துக்கிறீங்களா இல்லையா? ஆமா. Why? ஏன்? I want to give you a different picture. நான் உங்களுக்கு வித்தியாசமான படத்தை கொடுக்க விரும்புகிறேன். The church wants to see a man who would say yes, something from heaven. பரலோகத்திலிருந்து வருகிற ஒரு செய்தியை கொடுக்கிற ஒரு மனிதனை சபை பார்க்க வேண்டும் என அதை செய்கிறேன். The உலகம் பார்க்க விரும்புது. உலகம் பார்க்க விரும்புகிறது. The world want to see. உலகம் அதை பார்க்க விரும்புகிறது. People who have something in them. அவங்க தங்களுக்குள்ள இருக்கிற ஒரு மக்களை பார்க்க உலகம் விரும்புகிறது. என்ன சொல்றீங்க நீங்க? என்ன சொல்றீங்க நீங்க? Like Peter and Paul or John. பேதுரு யோவானும் போல. Silver and gold I do not have. ஐயா என்னிடத்திலே வெள்ளியோ பொன்னோ இல்லை. But what I have, ஆனால் என்னிடத்திலே என்ன இருக்கிறதோ I give to you. நான் உனக்கு தருகிறேன். In the name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் Rise up. எழுப்பினார். Say that word. சொல்லுங்க ஐயா அப்படிப்பட்ட வார்த்தையை. Change your vocabulary. ஐயா உங்களுடைய வார்த்தைகளை மாத்தி போடுங்க. Change your vocabulary. உங்களுடைய வார்த்தையை மாற்றுங்கள், வாழ்க்கை மாறும். Speak authority to the people. ஜனங்களிடத்தில் அதிகாரத்தோடு பேசுங்கள். Say hallelujah. சொல்லுங்க ஹalleluya. Then what happens? என்ன நடந்தது? எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவர். Listen. கவனிங்க. Sometimes when you say it, சில நேரங்களில் நீங்க சொல்லும்போது you yourself will begin to feel big. நீங்களே அவங்களை அப்படி உணர ஆரம்பிப்பீங்க. நீங்களே பெரிய ஆள் மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிடுவீங்க. நீங்களே பெரிய ஆள் மாதிரி நினைக்க ஆரம்பிப்பீங்க. Then you will talk like a big man. பிறகு ஒரு பெரிய மனுஷனை போல பேசுவீங்க. Then you will dress like a big man. பிறகு ஒரு பெரிய மனிதனை போல உடை உடுத்துவீர்கள். ஷூஸ் கழட்டிட்டு செருப்பு போட்டுக்கிட்டு அந்த செருப்பு ஒரு கந்த செருப்பை போட்டுக்கிட்டு என்னம்மா போட்டிருக்கிறதே பிஞ்ச செருப்பு, அப்புறம் ஒரு கந்த செருப்பு. இது எதுக்கு அப்படி ஒரு தாழ்மையா? ஜனங்க யோசிக்கிறாங்க, நம்மளே கடன் பட்டுட்டு இந்த பாஸ்டர் வீட்டுக்கு போகிறோம், இவரே கந்தல் செருப்பை போட்டுன்னு வந்துனுக்கிறாரு, இவரை நம்பி நம்ம சர்ச்சு நம்ம வாழ்க்கை என்னடா பண்ணுறதுன்னு. அந்த நேரம் ஒரு ஆள் காரில் போகிறாரு, அடாடா இவர்கிட்ட போனால் இவர் ஏதோ ஒரு விசுவாசம் இருக்கு போலடான்னு உள்ளே போய் மெம்பர் ஆகிடுவான். பாஸ்டர் உங்களுக்கு டெக்னிக் சொல்லித்தரேன். பாஸ்டர் சுந்தரம் ஐயா ஒரு ஷர்ட் இருக்கும்போது 2 ஷர்ட் இருக்கும்போது ஊழியக்காரன்னா ஒரு கம்பீரம் வெளியே தெரியணுன்றதுக்காக 10 நாள் சாப்பிடலன்னா கூட அயன் போடாத துணி போட்டு வெளியே போக மாட்டாராம். அவர் சொல்லி என் காதால கேட்டேன். என்ன பண்ணுவாராம், பசி ரொம்ப 10வது நாள் இவருக்கும் இவங்க மனைவிக்கும் வயிறு கிள்ளுதான். அதனால என்ன பண்ணாங்களாம், பக்கத்தில் போய் துணிக்கு கஞ்சி போட்டு, இந்த சோறு வடித்த கஞ்சி போட்டு அயன் போடுவாங்க அந்த காலத்தில். போய் வாங்கிட்டு வந்துட்டு பாதி கஞ்சியில் தண்ணி ஊற்றி இவங்க கணவன் மனைவி குடிச்சிட்டு மீதி பாதி கஞ்சியில் துணியை போட்டு அதை ஒரு அயன் பாக்ஸ் போட்டுக்கிட்டு வெளியே போகும்போது டிப்பை அந்த கோடு அப்படி தெரியணுமா, அப்படி போனாங்க ஐயா. அதையே அவங்கெல்லாம் மேலே. நம்ம ஆளுங்க உள்ள அழகாக போட்டால் கூட வெளியே ஒரு கந்தல் வேஷம் போட்டுக்கிட்டு அப்போ தான் காணிக்க தருவான்னு வருது. பிச்சைக்கார காணிக்க தான் கிடைக்கும் பிச்சைக்கார வேஷத்துக்கு. The church wants to see authority in the man of God. தேவ மனிதனுக்குள்ள இருக்கிற அதிகாரத்தை பார்க்க சபை விரும்புகிறது. The church wants to see the power of God pronounced through the man of God. ஒரு தேவ மனிதனுக்குள்ள இருந்து புறப்பட்டு வருகிற தேவ வல்லமையை கேட்க சபை விரும்புகிறது. And once when the church begins to speak like a prince, சபை ஒரு இளவரசனை போல பேச ஆரம்பித்து விட்டால், talk like a prince, ஒரு இளவரசனை போல பார்க்க பேச ஆரம்பித்து விட்டால், behave like prince, ஒரு இளவரசனை போல அது நடக்க ஆரம்பித்து விடும். prince na Israel. இஸ்ரவேல் என்றால் இளவரசன். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, I am Israel. நான் இஸ்ரவேல். I am a prince. நான் ஒரு இளவரசன். I am a prince. நான் ஒரு இளவரசி. I talk like a prince. நான் இளவரசனை போலவே பேசுவேன்.
பேசுவேன். I dress like a prince. நான் இளவரசனை போலவே உடை உடுத்துவேன். I behave like a prince. இளவரசனை போலவே நடந்து கொள்வேன். Then the world will say, hello prince, salute. பிறகு உலகம் சொல்லும், ஹலோ இளவரசனே வணக்கம் என்று. நீங்க ஏர்போர்ட்லயே பாருங்க, இப்படி நடந்து போய் பாருங்க, சல்யூட் அடிப்பான். நீங்க இப்படி போங்க, எங்க வாயா எங்க வாயா அங்க போய் அங்க போயானுவான். So hallelujah, everybody say hallelujah. Hallelujah. How many of you understand that the picture is my future? நான் பார்க்கிற படம் தான் என்னுடைய எதிர்காலம்னு எத்தனை பேர் நம்புறீங்க? கையை உயர்த்தி காண்பீங்க. Okay, tell me, how many of you understand that Jacob was deceived because he deceived others, and he deceived because he had a picture of deceiver. யாக்கோப்பு ஏமாற்றப்பட்டான். ஏனென்றால் அவன் மற்றவர்களை ஏமாற்றினான். அவன் ஏன் மற்றவர்களை ஏமாற்றினான் என்றால் தன்னை குறித்து ஏமாற்றுகிறவன் என்ற ஒரு படத்தை வைத்திருந்தபடியால். புரிஞ்சவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா. How many of you understood that? எத்தனை பேர் அதை புரிந்து கொண்டீங்க? He behaved like Israel. அவர் எப்படி இஸ்ரவேலை போல நடந்து கொண்டார் என பார்க்கலாம். How he stood like a prince in the family. அவன் குடும்பத்திலே ஒரு இளவரசனை போல அரசனை போல நின்றான். He said, everybody, எல்லாரும் பார்த்து சொன்னான், bring your idols. உங்களுடைய விக்கிரகத்தை வெளியே கொண்டா, Bury it here. இங்க கொண்டு வந்து போதா. He became like a princely priest. அவன் ராஜரீக ஆசாரியனை போல நடந்து கொண்டான். Then he went to Egypt. பிறகு அவன் எகிப்துக்கு போனான். The Egypt king stood up. ஐயா, எகிப்திய ராஜாக்கள் எழுந்து நின்றார்கள். ஐயா, எங்களை ஆசீர்வதிங்கண்ணா. Israel said, இஸ்ரவேல் சொன்னான், may God bless you, Raja. கர்த்தர் ராஜாவை உம்மை ஆசீர்வதிப்பாராக என்று சொன்னார். He behaved like a Israel. அவன் ஒரு பெரிய இளவரசனை போல ராஜாவை போல நடந்து கொண்டான். Then he called all the sons. பிறகு எல்லா குமாரர்களையும் அழைத்தான். Oh my son, ஐயா, என் மக குமாரர்களே, come here. இங்க வாங்க. I will tell you what will happen in the future. உன்னுடைய எதிர்காலத்தில் என்ன நடக்கிறது என்று நான் உனக்கு சொல்கிறேன். He became a princely prophet. அவன் ஒரு தீர்க்க தரிசன ஆசாரியனாய் மாறினான். Hallelujah. அவன் அல்லேலூயா. He became a leader. அவன் ஒரு தலைவனாய் மாறினான். Because the picture changed. ஏன்னா அவன் தன்னை குறித்து வச்சிருந்த படம் மாறிச்சு. எல்லாரும் சொல்லுங்க, picture changed. படம் மாறியது. Future changed. அவன் எதிர்கால தடம் மாறியது. Everybody say picture changed. எல்லாரும் சொல்லுங்க, படம் மாறியது அவனை குறித்த. Future changed. அவனுடைய எதிர்காலம் மாறியது. His talk changed. அவனுடைய பேச்சு மாறியது. Behavior changed. அவனுடைய நடவடிக்கைகள் மாறியது. He became a prince in the family. குடும்பத்திலே அரசனாய் மாறினான். Prince in the nation. அவன் தேசத்திலே அரசனாய் மாறினான். Prince everywhere. எங்க போனாலும் அரசனை போல இருந்தான். It all began. அது எல்லாம் தொடங்கினது எங்கே? When the picture was changed. அவனை குறித்து அவனுடைய படம் மாற்றிக் கொண்டபடியால். That's why I want to tell you good news. ஆகவே தான் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்ல விரும்புகிறேன். I want to do it for a long time. I could not do it, but I believe before February I will step into it. பிப்ரவரிக்குள்ளாக அதை செய்வேன். ரொம்ப நாளா செய்யணும் இருக்கேன், செய்ய முடியல. How many are going to pray for me? எனக்கா எத்தனை பேர் ஜெபிக்க போகிறீர்கள்? 365 days. 365 நாட்களும். I'm going to write one day every day. ஒவ்வொரு நாளும் எழுத the picture about you. உங்களை குறித்த ஒரு படத்தை. Who you are. நீங்கள் யார்? Who you are in Christ. கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யார்? If you begin to see it more and more, நீங்கள் அதிகமாக அதை பார்க்க ஆரம்பிப்பீர்கள். slowly you go from glory to glory. கொஞ்சம் கொஞ்சமா மகிமையின் மேலே மகிமைக்கு போவீர்கள். When I was a small boy, நான் ஒரு சிறு பையனா இருந்தபோது my daddy mommy they used to bring us new Christmas clothes. அப்பெல்லாம் கிறிஸ்மஸ்க்கு புத்தாடை கொண்டு வாங்க. we will go to the tailor. நாங்க டெய்லர்ட்ட தைக்கிறவர்ட்ட போவோம். And the tailor was a deaf man. அங்க செவிட்டு ஆளு தைக்கிறவன். ஞாபகம் இருக்கமா செவிட்டு ஆளு? I myself and my தம்பி will go stand there. நானும் தம்பியும் போய் அந்த செவிட்டு டெய்லர் காரர்ட்ட போய் நிப்போம். No matter how much we shout, he is not going to understand. நான் சத்தம் போட்டு சொன்னாலும் அவருக்கு புரிய போறது இல்ல. 15ஆம் தேதி இந்த ஷர்ட் வேணும். 15ஆம் தேதி எனக்கு இந்த சட்டை வேணும். என்னது? பச்சை ஷர்ட்டா? என்னங்க? எங்களுக்கு வயிறே எரியும். I still remember. இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. So always when you go to a tailor, எப்படி அந்த ஒரு டெய்லர்ட்ட போறீங்க, he will show you a picture. ஒரு படத்தை காண்பிப்பார். Sir, what type of shirt you want me to stitch for you? உங்களுக்கு எந்த மாதிரி சட்டை இந்த படத்துல இருக்கிற மாதிரி நான் தைக்கணும்னு கேட்பார். And if you go to a barber shop, நீங்க முடிவெற்ற கடைக்கு போனா கூட, have you seen that in those days in the villages? அந்த நாட்கள்ல கிராமத்துல there would be some 20 picture of the styles. இங்க முடி எப்படி சிகை அலங்காரம் பண்றதுன்னு ஒரு 10 படம் இருக்கும். The barber shop will say, sir, what style you
done? ஐயா எந்த மாதிரி ஒரு முடி வெட்டணும்னு கேட்பாங்க This ஸ்டைல்ல. picture. எந்த மாதிரி படம்? So you saw see the picture. நீங்க முதல்ல அந்த படத்தை பார்க்கணும். And he will cut you. அவர் அந்த மாதிரி முடி வெட்டி விடுவார். At the end, your picture and his picture and your head would be same style. பிறகு நீங்க பார்த்த படமும் உங்க தலையில இருக்கிற முடியும் ஒரே மாதிரி. I want to tell you something. உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். As God's representative, கர்த்தருடைய பிரதிநிதியாக இருந்து கொண்டு God says, கர்த்தர் சொல்லுகிறார், unless I change your name, உங்களுடைய பெயரை நான் மாற்றாத வரையிலே I cannot work on your life. நான் உங்கள் வாழ்க்கையிலே நான் ஒன்று செய்யவே முடியாது. If I have to make Abraham into Abraham, நான் ஆபிரகாமை மாற்றுவதற்கு first I change his name. முதல்ல நான் அவனுடைய பெயரை தான் மாத்தினேன். Then I want him to call by that name. அவனே தன்னை அப்படி அழைத்துக் கொள்ள வேண்டும் என விரும்பினேன். As he began to call himself as father of many nations, அவன் தன்னையே अनेक ஜாதிகள் தகப்பன் என்று அழைத்துக் கொண்ட போது மாத்திரமே then I began to work in his body. அவனுடைய சரீரத்திலே நான் ஒன்றை செய்ய முடிந்தது. How many of you understood that first God changes your name? எத்தனை பேர் புரிந்து கொள்ளுகிறீர்கள்? முதலாவது கர்த்தர் உங்களுடைய பெயரை மாற்றுகிறார். Then you accept that name. பிறகு அந்த பெயரை தேவன் உங்களுக்கு கொடுக்கிற கொண்ட பிறகு then you see yourself with that picture. பிறகு அந்த படத்தை போலவே நீங்கள் உங்களை பார்க்க ஆரம்பிப்பீர்கள். As you see that picture, நீங்கள் அந்த படத்தை பார்க்கையாகவே God begins to work in your life. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்ய ஆரம்பிப்பார். How many of you understood that? எத்தனை பேர் அதை புரிந்து கொண்டீர்கள்? எல்லாரும் கையை வச்சு சொல்லுங்க. சொல்லுங்க, கையை வச்சு சொல்லுங்க. அப்பா, Father, அப்பா, Father, அப்பா, I understand. நான் புரிந்து கொண்டேன். I understand. நான் புரிந்து கொண்டேன். Unless I change my, நான் என்னை குறித்த என் படத்தை மாற்றுகிற வரையிலே, unless I change my name, என்னுடைய பெயரை நான் மாற்றிக் கொள்ளுகிற வரையிலே, you cannot do anything in my என்னுடைய life. வாழ்க்கையில் நீங்கள் ஒன்று செய்ய முடியாதுப்பா. So I decide, நான் தீர்மானிக்கிறேன், I will change my name. நான் என்னுடைய பெயரை மாற்றுவேன். Hallelujah. ஹalleluya, Hallelujah. ஹalleluya. I'm going to finish quickly. இப்ப சீக்கிரமா முடிக்கிறேன். So how he was a prince? எப்படி அவர் ஒரு இளவரசனாய் இருந்தார்? Just I take you from his birth. அவருடைய பிறப்பிலிருந்தே உங்களுக்கு காண்பிக்கிறேன். Just imagine. கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, கற்பனை பண்ணி பாருங்க. When Rachel was barren, அங்கே ராகேல் வந்து அந்த மலடியா இருக்கும்போது, from 21st chapter you can see it. 21ஆம் வசனத்திலிருந்து பார்க்கலாம். From 19 இருந்து till last word. கடைசி வசனம் முடியும் வசனத்திலிருந்து. And she became barren. அவர் அங்கே மலடியாக இருந்தால், No child. குழந்தையே. Isaac prayed. ஈசாக்கு ஜெபம் பண்ணார். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. ஈசாக்கு ஜெபித்தான். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. ஈசாக்கு ஜெபித்தார். இன்னொரு முறை சொல்லுங்க. ஈசாக்கு ஜெபித்தார். Isaac prayed. ஈசாக்கு ஜெபித்தார். God answered. கர்த்தர் பதில் செய்தார். She became pregnant. அவள் கர்ப்பவதியானாள். He was a prince by the prayers. ஜெபத்தாலே அவன் இளவரசனாக்கப்பட்டான். அவன் இஸ்ரேல். அவன் இஸ்ரேல். The prayer of Israel. அவன் ஜெபத்தால் பிறந்த இஸ்ரேலாய் மாறினான். I want to tell you one thing. உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க. In the whole world, முழு உலகத்திலேயுமே, everybody say whole, முழு உலகத்திலேயுமே, I am நான் the man who is mostly paid for. எனக்கு தான் முழு உலகத்திலேயுமே அதிக ஜெபம் பெற்ற மனிதன். எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு ஜெபிக்கிற மாதிரி, எனக்கு ஜெபிக்கிற மாதிரி உலகத்துல யாருக்குமே ஜெபம் இல்ல. இந்த உலகத்துல யாருக்குமே ஜெபம் இல்ல. சத்தமா சொல்லுங்க. No one is prayed for as I am prayed for. எனக்கு ஜெபிக்கப்பட்டது மாதிரி யாருக்குமே உலகத்துல ஜெபித்ததே இல்ல. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. No one has so much prayer. வேற யாருக்குமே இவ்வளவு ஜெபம் செய்யப்பட்டது இல்லை. As I have prayers. எனக்கு பெற்ற ஜெபத்தை போல. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. I have most prayer support. எனக்கு அதிக ஜெப சப்போர்ட் இருக்கிறது. How many of you believe that? எத்தனை பேர் அதை நம்புகிறீர்கள்? Shall I tell you good news? உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லட்டுமா? 24 hours. 24 மணி நேரமும் 365 days. 365 நாட்களும் for more than 2000 years. 2000 வருடங்களுக்கு மேலாக Jesus is praying for you. இயேசு உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். Jesus is praying for you. இயேசு கிறிஸ்து உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். Every day he is praying. ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். He is praying. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு இரவும் உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு காலையிலும் உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். Continuously he is praying. தொடர்ந்து உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். கையோ சொல்லுங்க. எனக்காக 24 மணி நேர ஜெபம் ஏறெடுக்கப்படுகிறது. எனக்காக 24 மணி நேர ஜெபம் ஏறெடுக்கப்படுகிறது.
படுகிறது. Everybody say 24 hours prayer. 24 மணி நேர ஜெபம். Chain prayer. தொடர்ச்சியான சங்கிலி ஜெபம். 2000 years of prayer. 2000 வருடங்களாக is offered on my behalf. எனக்காகவே என் நிமித்தமாக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். You tell me, are you a prince? நீங்க இளவரசர் தானா? இப்ப சொல்லுங்க. Are you a prince? நீங்க இப்பொழுது இளவரசர் தானா? Are you a prince? நீங்க இளவரசன் தான். How many of you say yes, brother? ஆம் சகோதரனே, நான் இளவரசி தான், இளவரசன் தான். எத்தனை பேர் சொல்றீங்க? Never say, brother, nobody is praying. Somebody is praying for you. Full time. ஒருபோது சொல்லாதீங்க, யாருமே எனக்கு ஜெபிக்கிறது இல்ல. ஒருவர் உங்களுக்காக முழு நேரம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். Full time. முழு நேரமாக. Everybody lift up your hand and say, I have full time prayer warrior. எனக்கு முழு நேர ஜெப வீரர் இருக்கிறார். I have full time prayer warrior. எனக்கு முழு நேர ஜெப வீரர் இருக்கிறார். And he is a great prayer warrior. அவர் மிகப்பெரிய ஜெப வீரர். Who is that prayer? யார் அந்த ஜெப வீரர்? Who is that prayer warrior? யார் அந்த ஜெப வீரர்? Can you say you are a prince? நீங்கள் இளவரசன் தானா? இளவரசி தானா? சொல்லுங்க. இளவரசனா? இளவரசியா? இளவரசன் தானா இல்லையா? யாக்கோபு ஈசாக்கும் ரேச்சலும் அவன் இஸ்ரேல்னு கூப்பிட்டு இருந்தா, ரெபெக்காலும் ஈசாக்கும் அப்பவே மகனை மகனை ஈசாக்குன்னு கூப்பிட்டு இருந்தா, even if they had called him that, அவனை அழைத்திருந்தால் கூட, he would have become a prince even from his birth. அவனுடைய பிறவியிலேயே அவன் இளவரசனாகவே வளர்ந்திருப்பானே பிறப்பிலிருந்து. பேரை மாத்தாங்களா இல்லையா? ஆனா பேரை வேற மாதிரி வச்சுட்டாங்களா இல்லையா? தப்பா ரைட்டா சொல்லுங்க எல்லாரும் வாய் தரீங்க. அவங்க வச்ச பேர் தப்பா ரைட்டா சொல்லுங்க. இப்ப எல்லாரும் கை உயர்த்தி சொல்லுங்க, thank you Jesus. நன்றி. கை உயர்த்தி சொல்லுங்க, நன்றி இயேசுவே. According to Hebrews 7:25, எபிரேயர் 7:5 படியாக the Bible says about Jesus. இயேசுவை குறித்து வேதம் இப்படியாக சொல்லுகிறது. Everybody say, எல்லாரும் சொல்லுங்க, I have a high priest. எனக்கு ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க, சொல்லுங்க, எனக்கு ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார். Just for me. எனக்காகவே இருக்கிறார். I have a lawyer. எனக்கு வக்கீல் இருக்கிறார். I have a வக்கீல். Everybody say that. எனக்கு ஒரு வக்கீல் இருக்கிறார். And அதோடு the Bible says, வேதம் சொல்லுகிறது, is always interceding. எப்பொழுதும் எனக்காக அவர் மன்றாடிக் கொண்டே இருக்கிறவரானபடியால். How many days he is praying for you? எத்தனை நாட்கள், வருடங்கள் அவர் ஜெபிக்கிறார்? எத்தனை நாட்கள்? எத்தனை நாள்? எத்தனை நாள் உங்களுக்கு அவர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார் ஆண்டவர்? எத்தனை நாளம்மா இயேசு உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்? எல்லாரும் சொல்லுங்க, எப்பொழுதும். எப்பொழுதும். All the time. எல்லாரும். Bible says, வேதம் சொல்லுகிறது, is able to save those who believe him through Christ, and he is able to save them completely. வேதம் சொல்லுகிறது, தன் மூலமாக தேவனிடத்திலே சேருகிறவர்களுக்காக அவர்களை முற்றும் முடிய ரட்சிக்க அவர் எப்பொழுதும் வேண்டுதல் செய்கிறவராய் இருக்கிறாராம். Everybody say it. He is saving me. அவர் என்னை ரட்சிக்கும்படி. He is delivering me. அவர் என்னை விடுதலையாக்கும்படி. He is healing me. என்னை அவர் சுகமாக்கும்படி. Shout completely. முற்றும் முடிய சொல்லுங்க, முற்றும் முடிய. முழுசா. முழுசா. சத்தமா சொல்லுங்க, 100%. 100%. 100%. 100%. He is able to pray. அவர் எனக்காய் ஜெபிக்க முடியும். And he is interceding for me. அவர் எனக்காய் பரிந்து பேசி ஜெபிக்கிறார். Holy Spirit, பரிசுத்த ஆவியானவர், is for the saints. அவர் பரிசுத்தவான்களுக்காய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். How many days? எத்தனை நாட்கள் சொல்லுங்க? 365 நாட்கள். எல்லாரும் கையை, I am a prince. நான் இளவரசன். I am a winner. நான் ஜெயிக்கிறவன். I am a overcomer. நான் மேற்கொள்ளுகிறவன். Because Jesus is praying for me. இயேசு எனக்காய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். Holy Spirit is praying for me. பரிசுத்த ஆவியானவர் எனக்கு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். All the time he is praying for me. எல்லா நேரமும் அவர் எனக்காய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். Hallelujah. Hallelujah. Another thing, இன்னொரு காரியம், I am a prince இளவரசன் by birth. பிறப்பிலேயே இளவரசன். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். பிறப்பிலேயே நான் இளவரசன். இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். நான் பிறப்பிலேயே இளவரசி. Say it again. நான் பிறப்பிலேயே இளவரசி. My heritage. என்னுடைய பிறப்பே. My heritage. என்னுடைய பிறப்பே. Heritage. பரம்பரை. 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 My heritage is a royal heritage.
என் பரம்பரையே ராஜ பரம்பரை. Because I am born in that heritage, அந்த ராஜ பரம்பரையில நான் பிறந்ததுனால I am a prince. நான் ராசாதான். சொல்லுங்க, நான் ராசாத்தி தான். Who are you? நீங்க யாருங்க? Who are you? நீங்க யாருங்க? Jacob யாக்கோப்பு was born to Isaac. அவன் ஈசாக்குக்கு பிறந்தான். Isaac ஈசாக்கு was born to Abraham. ஆபிரகாமுக்கு பிறந்தான். ஆபிரகாம் his forefather is Enoch. ஏனோக்கு தான் அவருடைய முற்பிதா. If you see the whole genealogy, அவர்களுடைய பரம்பரையே பார்த்தா கூட it's a royal genealogy. ஐயா, பரம்பரையா அவர் ராச பரம்பரை. God spoke to Abraham. ஆபிரகாமிடத்திலே கர்த்தர் பேசினார். Kings shall come out of your generation. உன்னுடைய சந்ததியிலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். Say hallelujah. சொல்லுங்க hallelujah. Let me ask you, உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். how many of you are born in the family of God? எத்தனை பேர் தேவ குடும்பத்துல பிறந்தவங்க? தேவ பாரம்பரியம். எல்லாம் கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். தேவ குடும்பம். நான் தேவ குடும்பத்துல பிறந்தவன்றவங்க கையை உயர்த்தி காட்டுங்க. ஐயா, தேவ குடும்பத்துல பிறந்தவங்க எல்லாம் கையை உயர்த்துங்க. How many of you know John 1:12-13 by heart? மனப்பாடமா எத்தனை பேருக்கு யோவான் 1:13 தெரியும்? 12:13 யோவான். But as many as received him, to them he gave the right to become children of God, to those who believe in his name. இரண்டாவது வார்த்தை 13. Who are born not of blood, nor of the will of the flesh, nor of the will of man, but of God. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. அவர்கள் அடுத்த வசனம். ரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். Whose seed is in you? யாருடைய வித்து உங்களுக்குள் இருக்கிறது? Whose seed is in you? உங்களுக்குள் யாருடைய வித்து இருக்கிறது? Say it everybody. Whose seed is in you? எல்லாரும் சொல்லுங்க, யார் வித்து எனக்குள்ள இருக்குது? Are you Jacob or Israel? யாக்கோப்பு வித்தா உனக்குள்ள இருக்குது, இல்ல இஸ்ரவேல் வித்து இருக்கா? நீங்க யாரு சொல்லுங்க. நீங்க யாருன்னு கொஞ்சம் சொல்லுங்க. Are you Jacob or Israel? நீங்க யாக்கோபா இஸ்ரவேலா? Whose seed you have inside? உங்களுக்குள்ள எந்த வித்து இருக்குது? How could Abraham become a deceiver? How can you call them as a Jacob? எப்படி ஆபிரகாமுடைய வித்து ஒரு ஏமாத்துக்காரனாக சொல்லுங்க. நான் மட்டும் அந்த காலத்துல உயிரோட இருந்திருந்தா, if I am there on those days I am alive, ஈசாக்கு மிஸ்ஸிஸையும் நர்ஸையும் எப்படி பார்த்த டாக்டர்ல மாட்டியிருப்பேன். ஆபிரகாமுக்கு பிறந்த இந்த குழந்தையை இவர்கள் ஏமாற்றுக்காரன் என்று பெயர் என்பதத்தில் ஞானம் யசுவரானர் நியாயம். உடனே கோர்ட்டின் ஜட்ஜிபதி சொல்லியிருப்பாரு, இவருடைய வாதம் சரிதான். ஆபிரகாம் பிறந்த இவன் ராஜா பிள்ளையா தான் இருந்திருக்க முடியுமே தவிர இவனுக்கு யாக்கோபு என்று பெயரிட்டது தவறு. ஆகவே அந்த டாக்டருக்கு 5000 ரூபாய் பெனால்ட்டியும், பக்கத்தில் இருந்த அப்பா அம்மாவுக்கு 50,000 ரூபாய் பெனால்ட்டியும், அந்த நர்ஸ் வேலை பார்த்தார்களே அவர்களுக்கு 2500 ரூபாய் பெனால்ட்டியும், 2 வருட கடுங்காவலும் நியமிக்கிறேன்னு சொல்லியிருப்பான். நான் சொல்லியிருப்பேன், எஸ் யுவர் ஆனர், இந்த ஒரே ஒரு பெயரை வைத்ததினாலே இந்த யாக்கோபு பட்ட அவதிகள் எத்தனை என்று உங்களுக்கு தெரியுமா? அந்த பெயரினாலேயே இவன் அண்ணனை ஏமாற்றினான், அந்த பெயரினாலேயே இவன் அப்பாவை ஏமாற்றினான், அந்த பெயரினாலேயே மாமனாரால் ஏமாற்றப்பட்டான். 20 ஆண்டுகள் இவன் பல கஷ்டங்களை பட்டான். இவ்வளவுக்கும் காரணம் எஸ் யுவர் ஆனர், அவர் கொடுத்த பெயர் தான் என்பது எஸ் யுவர் ஆனர். ஆகவே நீங்கள் சரியான தீர்ப்பு சொல்ல வேண்டும் எஸ் யுவர் ஆனர் இருப்பேன். விளங்கிருச்சா உங்களுக்கு? You are born in the family of God. நீங்கள் தேவ குடும்பத்துல பிறந்துட்டீங்க. Your daddy is a king. உங்க அப்பா ராஜா. You are your princess. நீங்க இளவரசிங்க. You are your prince. நீங்க இளவரசர்கள். Believe that. நம்புங்க. Embrace it. அத அப்படி கட்டி பிடிச்சுங்க. Talk like a prince. ஐயா ராஜா மாதிரி பேசுங்க. Dress like a prince. ஐயா ராஜா மாதிரி சட்டை போடுங்க. Walk like a prince. நடங்க ராஜா மாதிரி. Behave like a prince. ராஜா மாதிரி நடந்து கொள்ளுங்கள். Picture yourself like a prince. உங்களை குறித்து ராஜாவை போன்ற ஒரு படத்தை வரைந்து கொள்ளுங்கள். And you will be Israel all through your life. உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் இஸ்ரவேலாவே இருப்பீர்கள். Your generation shall be Israelite generation. உங்களுடைய பாரம்பரியமே இஸ்ரவேல் பாரம்பரியமாக சந்ததியாக இருக்கும். How many of you say yes? எத்தனை பேர் சொல்லுகிறீர்கள் ஆம் என்று? Yes, Holy Spirit. ஆமாங்க ஆவியானவரே. Listen to me. நான் சொல்றத கவனிங்க. He is born prince. அவர் பிறவியிலேயே அரசனாய் பிறந்தவர். He is a prince by
prayers. அவன் ஜெபங்களாலே அரசனாக்கப்பட்டவன். And he is a prince by promise. அவன் வாக்குத்தத்தங்களாலே அரசனாக்கப்பட்டவன். Though he had two sons. அவனுக்கு 2 பிள்ளைகள் இருந்திருந்தால், one is Esau, one is Jacob. ஒன்று ஏசா, இன்னொருவன் யாக்கோப்பு. And Jacob யாக்கோப்பு had a promise. அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தம் இருந்தது. Even in the mother's womb. அவனுடைய தாயின் வயிற்றிலே அவன் இருந்தபோது கூட, 2 groups shall be inside the womb. உன்னுடைய கற்பத்திலிருந்து 2 குழுக்கள் பிறப்பார்கள். The elder shall serve the younger. அந்த 2 ஜாதிகளிலே மூத்தவன் இளையவனுக்கு சேவை செய்வான். அந்த வெளிப்பாடு பெற்ற பிறகு அவனுக்கு யாக்கோபுன்னு பேர் வச்சது. அநியாயமா நியாயமா? அநியாயம். சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. தெரிஞ்சும் செஞ்ச பெரிய தப்பு. வேற யாரும் செஞ்சிருந்தா பரவாயில்ல, அம்மாவே செஞ்சிட்டாங்க. God has already revealed. ஏற்கனவே தேவன் அம்மாவுக்கு வெளிப்படுத்திட்டார். And he spoke to Rebecca. ரெபெக்கா இடத்துல வந்து ஆண்டவர் பேசிவிட்டார். You will have 2 sons. உனக்கு உள்ளாக 2 சந்ததி பிறகு 2 பிள்ளைகள் இருக்கும். The elder will serve the younger. மூத்தவன் இளையவனுக்கு வேலை செய்வான். So he could have called him Israel. அவனை இஸ்ரவேல்னே கூப்பிட்டிருக்கலாமே. Why she called Jacob? ஏன் யாக்கோப்புன்னு கூப்பிட்டாங்க? எல்லாம் பக்கத்துல பாச்சு, அதானே அதானே. இந்த உபவாச ஜெபத்துக்கு வந்திருந்தா அந்த அம்மா அப்படி பேர் வச்சிருக்குமா? அப்படியே வச்சாலும் விடுவோமா நம்ம? இந்த செய்தி கேட்டுட்டு அன்பானவர்களே, be very careful. ரொம்ப கவனமா கேளுங்க. Never underestimate yourself. உங்களை ஒருபோதும் தாழ்மையா நினைக்காதீங்க. Never you call yourself with a bad name. மோசமான பேரை வச்சுக்கிட்டு உங்களை கூப்பிடாதீங்க. Whatever the Bible says. உங்களை குறித்து வேதம் என்ன சொல்லுதோ, paint a picture from the Bible. வேதத்திலிருந்து அப்படிப்பட்ட ஒரு படத்தை நீங்களே வரைஞ்சு கொள்ளுங்க. If you see yourself as a holy man, உங்களை குறித்து வேதம் பரிசுத்தவான் என்று சொல்லுகிறதா, you will talk like a holy man. நீங்க பரிசுத்தவான் போல நடப்பீங்க. Behave a holy man. நீங்க பரிசுத்தவான் போல பேசி பரிசுத்தவான் போல நடங்க. And people will see you like a holy man. பிறகு மக்கள் உங்களை பரிசுத்தவானாகவே பார்ப்பார்கள். They will treat you like a holy man. பிறகு உங்களை அவர்கள் பரிசுத்தவானாக நடத்துவார்கள். And the promises, everybody say promises. எல்லாரும் சொல்லுங்க வாக்குத்தத்தங்கள். I finish quickly. சீக்கிரமா முடிச்சிடுறேன். Thousands of promises in the Bible. வேதத்திலே ஆயிரக்கணக்கான வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. All the promises given to Abraham. எல்லா வாக்குத்தத்தங்களும் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டது. All the promises given to Isaac. ஈசாக்குக்கு எல்லா வாக்குத்தத்தங்களும் கொடுக்கப்பட்டது. ஈசாக்குக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள். எல்லா ஈசாக்குக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள். ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள். ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள். All the promises given to all the saints of the Bible. எல்லா பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா வாக்குத்தத்தங்களும். If you put it together, அதெல்லாம் ஒண்ணா நீங்க சேர்த்து பார்த்தா, all the promises belongs to Jesus Christ. எல்லா வாக்குத்தத்தங்களும் இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமானது. When you accepted Jesus in your heart, உங்களுடைய இதயத்திலே இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிற போது, according to 2 Corinthians 1:19, 2 கொரிந்தியர் 1:19 இன்படி, and verse 20, 20ஆம் வசனத்தின்படி, the promises of God are yes and amen in Him. And when you receive Jesus, all the promises are yes to you. தேவனுடைய எல்லா வாக்குத்தத்தங்களும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார். Never he says yes one time, no one time. ஒருபோதும் அவர் ஒரு தடவை ஆமான்னு ஒரு தடவை இல்லைன்னு சொல்லவே இல்லை. He is always yes. அவர் எப்ப பார்த்தாலும் ஆமா ஆமா. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, I am a prince. நான் இளவரசன். By his promises. அவருடைய வாக்குத்தத்தங்களாலே. By his promises. அவருடைய வாக்குத்தத்தங்களாலே. I am a prince. நான் இளவரசன். Then you are a prince by sovereign choice, divine election. தேவன் தெய்வீக தெரிந்து கொள்ளுதலின்படியும் நீங்கள் இளவரசர்கள். Romans 9 chapter says. ரோமர் 9ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. You can read from verse 3. 3ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். Even you can read the whole 9th chapter. 9ஆம் அதிகாரம் முழுவதையும் நீங்க வாசித்து பாருங்க. And it's very clear. ரொம்ப தெளிவா இருக்கிறது. Before Jacob and Esau was born, யாக்கோப்பும் ஏசாவும் பிறக்கிறதுக்கு முன்பாகவே, before they did anything good or bad, அவர்கள் நன்மை தீமை அறிகிறதற்கு முன்பாகவே, God said, கர்த்தர் சொன்னார், I loved Jacob, நான் யாக்கோப்பை நேசித்தேன், hated Esau. நான் ஏசாவை வெறுத்தேன். Their calling never depends on their works.
It depends on the election of God. அவர்களுடைய அழைப்பு அவர்களுடைய கிரியை வைத்தல்ல, தேவன் தெரிந்து கொள்ளுதலை வைத்திருக்கிறது. எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க, before I was born. நான் பிறப்பதற்கு முன்பாகவே. Shout it with me, before I was born. நான் பிறப்பதற்கு முன்பாகவே God selected me. கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார். Before I did good or bad. நான் நன்மை தீமை அறிகிறதற்கு முன்பாகவே God selected me. கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார். Because of divine election. தெய்வீக தெரிந்து கொள்ளுதலின்படியாக I am a prince. நான் இளவரசன். How many of you are going to accept this new name? இந்த புதிய பெயரை எத்தனை பேர் இன்றைக்கு ஏற்றுக்கொள்ள போறீங்க? கையை உயர்த்தி காண்பீங்க. A new name. ஒரு புதிய பெயர். I want everybody to stand up quickly. சீக்கிரமா எல்லாரும் எழுந்து நிற்கும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன். I want you to make a decision today. இன்றைக்கு நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். Father, everybody stand up please. எல்லாரும் தயவு செய்து எழும்பி நில்லுங்கள். Everybody stand up now. எல்லாரும் இப்பொழுது எழும்பி நில்லுங்கள். Everybody stand up. எல்லாரும் எழும்பி நில்லுங்கள். Close your eyes. கண்களை மூடிக்கொள்ளுங்க. Close your eyes. கண்களை மூடிக்கொள்ளுங்க. Will you accept the picture that God has about you? கர்த்தர் உங்களை குறித்து வைத்திருக்கிற அந்த படத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்றீங்களா? உங்களை பற்றி ஆண்டவர் வரைஞ்ச படத்தை இனிமேல் அதையே பார்க்க போறீங்களா? இனிமேல் அதையே உங்களை பத்தி தேவன் வச்சிருக்கிற படத்தையே பார்க்க போறீங்களா? Will you constantly look at the picture that God has already depicted? He has already drawn about you. உங்களை குறித்து தேவன் ஏற்கனவே வரைந்து வைத்திருக்கிற அந்த படத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்றீங்களா? God says, கர்த்தர் சொல்லுகிறார், you are born God. நீங்கள் தேவனால் பிறந்தவர்கள். Your genealogy is God's genealogy. உங்களுடைய பாரம்பரியம் தேவனுடைய பாரம்பரியம். Your genealogy is God's genealogy. உங்களுடைய பாரம்பரியம் தேவனுடைய பாரம்பரியம். Whatever is born of God, தேவனால் பிறந்ததெல்லாம் overcomes the world. அது உலகத்தை ஜெயிக்கும். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். If you are born of God, நீங்கள் தேவனால் பிறந்தவர் என்றால் you are already an overcomer. நீங்கள் ஏற்கனவே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர். Will you accept that name? நீங்க அந்த பேரை ஏற்றுக்கொள்றீங்களா? Will you accept that name? நீங்க அந்த பேரை ஏற்றுக்கொள்றீங்களா? Will you say, Lord, yes, I am a overcomer? சொல்லுங்க, ஆண்டவரே நான் ஒரு மேற்கொள்ளுகிறவன். சொல்லுங்க எல்லாரும், நான் ஜெயம் கொள்ளுகிறவன். நான் ஜெயம் கொள்ளுகிறவன். I am a overcomer. நான் ஜெயம் கொள்ளுகிறவன். Everybody say, I am an overcomer. எல்லாரும் சொல்லுங்க, நான் ஜெயம் கொள்ளுகிறவன். God says, கர்த்தர் சொல்லுகிறார், I am born of God. நான் தேவனால் பிறந்தவன். I am born of God. நான் தேவனால் பிறந்தவன். Everybody say, I am born of God. எல்லாரும் சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க, நான் தேவனால் பிறந்தவன். I entered into Jesus family. நான் இயேசுவின் குடும்பத்துக்குள் பிரவேசித்து விட்டேன். Jesus has become my elder brother. இயேசு கிறிஸ்துவினுடைய மூத்த சகோதரராய் விட்டார். Everybody say, Jesus has become my elder brother. இயேசு கிறிஸ்து என்னுடைய மூத்த சகோதரனாய் மாறி விட்டார். I am his younger brother. நான் அவருடைய இளைய சகோதரன். I can be led by the Holy Spirit. நான் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட முடியும். Because I am a child of God. ஏனென்றால் நான் தேவனுடைய பிள்ளை. Whatever belongs to Jesus, இயேசுவுக்கு சொந்தமானது எல்லாம் it belongs to me. அது எனக்கு சொந்தமானதே. எல்லாரும் வாயை திறந்து அறிக்கை எடுங்க. எல்லாரும் வாயை திறந்து அறிக்கை பண்ணுங்களே. நான் தேவனால் பிறந்தவன். தேவனால் பிறந்தவன். நான் தேவனால் பிறந்தவன். தேவனால் பிறந்தவன். தேவனால் பிறந்தவன். தேவனால் பிறந்தவன். உலகத்தை ஜெயிக்கிறார். உலகத்தை ஜெயிக்கிறார். சாத்தானை ஜெயிக்கிறார். சாத்தானை ஜெயிக்கிறார். நோயை ஜெயிக்கிறார். நோயை ஜெயிக்கிறார். பாவத்தை ஜெயிக்கிறார். பாவத்தை ஜெயிக்கிறார். I am an overcomer. I am an overcomer. Whatever is born of God, whatever born of God overcomes the world. அது உலகத்தை ஜெயிக்கிறது. I overcome the world. Everybody say, உலகத்தை ஜெயித்து விட்டேன். I overcome the diseases. நான் வியாதிகளை ஜெயித்து விட்டேன். I overcome my poverty. என்னுடைய தரித்திரத்தை எல்லா வாயத்தர சொல்லுங்க, என் தரித்திரத்தை ஜெயித்து விட்டேன். I overcome the enmity. என்னுடைய எல்லா கசப்பையும் சண்டையும் ஜெயித்து விட்டேன். I overcome the flesh. என்னுடைய மாம்சத்தை ஜெயித்து விட்டேன். சொல்லுங்க, நான் மாம்சத்தை ஜெயிக்கிறவன். நான் மாம்சத்தை ஜெயிக்கிறவன். Whatever is born of God, தேவனால் பிறக்கிறது எல்லாம் overcomes the world. அது உலகத்தை ஜெயிக்க. I am a overcomer. நான் ஜெயிக்கிறவன். I am God's Israel. நான் தேவனுடைய இஸ்ரவேல். I am a God's Israel. நான் தேவனுடைய இஸ்ரவேல். I am a prince with God. நான் தேவனோடு இளவரச தேவனோடு அரசாளுகிறவன். I am prince with man. நான் மனிதனோடு அரசாளுகிறவன். I struggle with God. நான் தேவனோடு போராடினவன். And I won the battle. நான் யுத்தத்தில் ஜெயித்தேன். I struggled with people. நான் ஜனங்களோடு போராடினேன். I won my battle. நான் என்னுடைய யுத்தத்தில் ஜெயித்து விட்டேன். எல்லாரும் வாயை திறந்து அறிக்கை இடுங்க பார்க்கலாம். எல்லாம் வாயை திறந்து சொன்னது அறிக்கை இடுங்க. நீங்க அறிக்கை இடும் பொழுது, நீங்க அறிக்கை இடும் பொழுது, Holy Spirit will rush in this place. பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்திலே பாய்ந்து வர போகிறார். And he will destroy every devil painted pictures.
சாத்தான் உங்க மேல போட்டிருக்கிற எல்லா படத்தையும் ஆவியானவர் வந்து அழித்து போட போகிறார். காலையில நாம் கேட்டோம் அப்பா அம்மா கிட்ட இருந்து நாம் சாபத்தை சுதந்தரித்தோம். அப்பா அம்மா கிட்ட இருந்து சாபத்தை சுதந்தரித்தோம். அதை அறிக்கையிட்டோம். அதோடு நிற்காமல் இயேசுவிடத்திலிருந்து நாம் சுதந்தரிக்கிற ஆசீர்வாதத்தை இப்போது அறிக்கையிட வேண்டும். Yes, we inherited curse from our earthly parents. நம்முடைய பூமிக்குரிய அப்பா அம்மா கிட்ட இருந்து சாபத்தை நாம் சுதந்தரித்தது உண்மைதான். We accepted it. அதை ஏற்றுக்கொண்டோம். That's one side of the coin. அது நாணயத்தின் ஒரு பகுதி தான். There is another side. இன்னொரு பக்கமும் இருக்குது. We received divine nature. நாம் தெய்வீக சுபாவத்தையும் பெற்றுக்கொண்டோம். We received the blessings of our father. நம்முடைய தகப்பன் பிதாவிடத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டோம். Blessings of our elder brother Jesus. நம்முடைய மூத்த சகோதரர் இயேசுவிடத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்கள். எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க Father. எல்லாம் கையை உயர்த்தி சொல்லுங்க பிதாவே. நான் என்ன பத்தி தவறாவே நினைச்சேன். உதவாதவன் நினைச்சேன். நான் கீழே விழுறவன் நினைச்சேன். நோயாளின் நினைச்சேன். பலவீனன் நினைச்சேன். என் குடும்பத்துல இருந்து என் வாழ்க்கை சாபம் நினைச்சேன். அதை நினைக்க அதையே வாயில சொல்ல ஆரம்பிச்சேன். சொல்ல அதுக்கு தகுந்த மாதிரி நடக்க ஆரம்பிச்சேன். அதனால வாழ்க்கையில் ஏமாற்றப்பட்டேன். வேதனைகளை அனுபவிச்சேன். தோல்வி அனுபவிச்சேன். இன்னைக்கு உங்க சத்தத்தை கேட்கிறேன். அந்த பேரை நான் இனி சொல்ல மாட்டேன். பழைய காலத்தை நினைக்க மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் நான் வந்துட்டேன். பழையவைகள் ஒழிந்து போய் எல்லாம் புதிதாயின. Everybody say it with me now. எல்லாரும் இப்பொழுது என்னோடு சொல்லுங்க. Say it with me now. எல்லாரும் இப்போ என்னோடு சொல்லுங்க. Father, பிதாவே, I always thought. நான் எப்பொழுதுமே நினைச்சேன். I am no good. நான் நல்லவனே இல்ல. I always blamed நான் எப்பொழுதுமே என்னை பத்தி பழி போட்டுக்கிட்டேன். I always blamed my family. என்னுடைய குடும்பத்து மேலயே பழி போட்டேன். I always blamed my parents. நான் எங்க அப்பா அம்மா மேலயே பழி சொன்னேன். Because I had a low picture about myself. என்னை குறிச்சே நான் மோசமான படம் வச்சிருந்ததனால I began to speak it out. நான் அதை வெளியே பேச ஆரம்பித்தேன். Then I began to behave like that. பிறகு அத மாதிரியே நடக்க ஆரம்பித்தேன். Because of that, அதன் நிமித்தமாக unnecessarily I wasted my years. தேவையில்லாம என்னுடைய காலங்களை கழிச்சேன். I wasted my years. என்னுடைய காலங்களை மோசமாக்கிட்டேன். I failed in my life. என்னுடைய வாழ்க்கையில தோத்து போயிட்டேன். Thank you Lord for your prophetic word this night. ஆண்டவரே, இந்த இரவு நீர் சொன்ன தீர்க்கதரிசன வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். I don't talk about it anymore. இனி அத பத்தி மறுபடியும் பேசவே மாட்டேன். I will talk what God says about me. கர்த்தர் என்னை குறித்து என்ன சொல்கிறாரோ அதையே பேசப் போகிறேன். He says I am Israel. அவர் சொல்லுகிறார் நான் ஒரு Israel. I am a prince. நான் இளவரசன். I am an authority. எனக்கு அதிகாரம் இருக்கிறது. I am a king. நான் ஒரு ராஜா. I am a kingly priest. நான் ராஜரீக ஆசாரியன். I am a born of God. நான் தேவனால் பிறந்தவன். I am a child of God. நான் தேவனுடைய பிள்ளை. I am born to God. நான் தேவனுக்கு பிறந்தவன். I am born of God. தேவனால் பிறந்தவன். I am a child of promises. நான் வாக்குத்தத்தங்களின் பிள்ளை. சொல்லுங்க வாயை திறந்து. நான் வாக்குத்தத்தங்களால் வந்த பிள்ளை. All the promises. எல்லா வாக்குத்தத்தங்களும். All the promises. எல்லா வாக்குத்தத்தங்களும். All the blessings. எல்லா ஆசீர்வாதங்களும் are for me. எல்லாம் எனக்கு தான். Jesus said. இயேசு சொன்னார். Yes. ஆமா. Yes. ஆமா. Amen. To every blessing. எல்லா ஆசீர்வாதங்களுக்காக ஆமென். சொல்லுங்க I am a overcomer. நான் ஜெயிக்கிறவன். By promises. நான் வாக்குத்தத்தங்களால் ஜெயிக்கிறவன். வாயை திறந்து சொல்லுங்க Lord I thank you for my family. கர்த்தாவே, என்னுடைய குடும்பத்துக்காய் உமக்கு நன்றி. My family. என் குடும்பம். Is your family Lord. அது உங்க குடும்பம் ஆண்டவரே. சத்தமா சொல்லுங்க Jesus family. இயேசுவின் குடும்பம். Is my family. அது என் குடும்பம். Jesus heritage. இயேசு கிறிஸ்துவுடைய பாரம்பரியம். Is my heritage. என்னுடைய பாரம்பரியம். Jesus genealogy. இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. My genealogy. அது என் வம்ச வரலாறு. My blood. என்னுடைய ஆசீர்வாதம். My blood. என்னுடைய இரத்தம். Jesus blood. அது இயேசுவின் இரத்தம். வாயை திறந்து அறிக்கை இடுங்க. வாயை திறந்து சொல்லுங்க என்னுடைய இரத்தம். சொல்லுங்க. அது இயேசுவின் இரத்தம். Holy Spirit is working in you. இயேசுவின் வம்ச வரலாறு. அது என்னுடைய வம்ச வரலாறு. My nature. என்னுடைய சுபாவம். Is Jesus nature. அது இயேசுவின் சுபாவம். Jesus nature. இயேசுவின் சுபாவம். Is my nature. அது என்னுடைய சுபாவம். Before I was
born, நான் பிறப்பதற்கு முன்பாகவே, before I did good or bad, நான் நல்லது கெட்டது தெரியறதுக்கு முன்பாகவே, even when I was in my mother's womb, நான் என்னுடைய தாயின் வயிற்றிலே இருக்கும்போதே God loved me. கர்த்தர் என்னை நேசித்தார். God selected me. கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார். God had a purpose for me. கர்த்தர் என்னை குறித்து ஒரு நோக்கம் வைத்தார். வாயை திறந்து சொல்லுங்க, தேவனுடைய நோக்கம் தேவனுடைய நோக்கம் என் வாழ்க்கையை சார்ந்ததல்ல, என் வாழ்க்கையை சார்ந்ததல்ல, தேவனுடைய தெரிந்தெடுப்பை சார்ந்தது. தேவனுடைய தெரிந்தெடுப்பை சார்ந்தது. The purposes of God, The purposes of God doesn't stand on my works, அது என்னுடைய கிரியை வைத்து சார்ந்து இருக்கிறதில்லை. it stand on the election of God. தேவன் என்னை தெரிந்தெடுத்தாரே அதை பொறுத்து இருக்கிறது. எல்லாரும் கையை உயர்த்தி நன்றி சொல்லுங்க. எல்லாரும் கையை உயர்த்தி நன்றி சொல்லுங்க. சின்னம் சிறுவயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னம் சிறுவயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து தமது படத்தை எனக்கும் அளித்து இந்த படத்தை நீ பெற்றுக்கொள் என்றார். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, ஃபாதர், பிதாவே. எல்லாம் சொல்லுங்க, பிதாவே. I will not look at myself நான் என்னை நானாகவே பார்க்க மாட்டேன். with my natural eyes. என்னுடைய கண் கொண்டு நான் என்னை பார்க்க மாட்டேன். I will see myself நான் என்னை பார்ப்பேன் through your eyes, உங்க கண் கொண்டு பார்ப்பேன். through your word. உங்களுடைய வார்த்தையின் மூலம் என்னை பார்ப்பேன். Whatever the word of God says about me, என்னை குறித்து தேவனுடைய வார்த்தை என்னவெல்லாம் சொல்லுகிறதோ I will meditate it. அதையே நான் தியானிப்பேன். I will confess it. அதையே நான் அறிக்கை பண்ணுவேன். I will thank God for it. அதற்காய் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவேன். I will talk accordingly. அதை போலவே பேசுவேன். Then I will behave myself accordingly. பிறகு நான் அது போலவே நடந்து கொள்வேன். Then I would become God's Israel for my generation. பிறகு என் தலைமுறைக்கே, சொல்லுங்க, பிறகு என் தலைமுறைக்கே நான் இஸ்ரவேலாய் இருப்பேன். இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம், யெகோவாவுன் தெய்வமான ஏதும் பயம் வேண்டாம். யெகோவாவுன் தெய்வமான ஏதும் பயம் வேண்டாம். அன்பானவர்களே, உங்களை நீங்க தோல்வியாவே பார்த்ததுனால ஆயிரக்கணக்கான தோல்வியை வாழ்க்கையில சந்திச்சிட்டீங்க. இந்த வருஷம் உங்களை வெற்றிகர மனிதனாய் பாருங்க. இயேசு உங்கள் ஜெயபலமாய் பாருங்க. அவரே உங்கள் ஞானம் என்று பாருங்க. அவரே உங்கள் பரிசுத்தம் என்று பாருங்க. அவரே உங்கள் பலன் என்று பாருங்க. உங்கள் வாழ்க்கை இந்த வருஷம் பயங்கர வித்தியாசத்தை தரப்போகிறது. ஆமென். நீங்க உங்களை பார்க்குற பார்வை மாறினா வாழ்க்கை மாறும். நீங்க உங்களை பார்க்குற பார்வை மாறினா சத்தியமா வாழ்க்கை மாறும். Definitely your life will change while you look at yourself as God sees you. Day before yesterday in the night time dream, நேற்றைக்கு முந்தின நாள் இரவிலே என்னுடைய கனவிலே the Holy Spirit told me, பரிசுத்த ஆவியானவர் சொன்னார், prince with God and prince with man, power with God and power with man. தேவனோடு அரசாளுகிறவன், மனிதரோடும் அரசாளுகிறவன், தேவனோடு வல்லமையை செலுத்துகிறவன், மனிதர்கள் மத்தியிலும் வல்லமையாய் ஆளுகை செய்கிறவன். இஸ்ரவேல். அதுதான் இஸ்ரவேல். I want all my people to be Israelites. என்னுடைய ஜனங்கள் எல்லாரும், என் பிள்ளைகள் எல்லாரும் இஸ்ரவேலாய் இருக்க விரும்புகிறேன் என்றார். I promise you. நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன். Don't call yourself as Jacob. உங்களையே வஞ்சிக்கிற யாக்கோப் என்று அழைத்துக் கொள்ளாதீர்கள். Call yourself as Israel. உங்களை நீங்கள் இஸ்ரவேல் என்று அழைத்துக் கொள்ளுங்கள். Paint a different picture. உங்களை குறித்த ஒரு வித்தியாசமான படத்தை இன்று இரவே வரைந்து கொள்ளுங்கள். That picture is in the word of God. அந்த படம் தேவ வசனத்தில் இருக்கிற அதே படம். Whenever you read the word, எப்பொழுதெல்லாம் தேவ வார்த்தையை படிக்கிறீர்களோ, get a right picture about yourself. உங்களை குறித்த சரியான படத்தை அதுதான் சொல்லுகிறது, அப்படியே வரைந்து கொள்ளுங்கள். Speak it. அதையே பேசுங்க. Pray it.
ஜெபம் பண்ணுங்க. Praise for it. அதுக்காய் துதியுங்கள். Begin to preach the world the same word. அதே வார்த்தை உலகத்துக்கு பிரசங்கியுங்கள். Behave according to that. அதைப் போலவே நடந்தும் காண்பியுங்கள். Then your life பிறகு உங்களுடைய வாழ்க்கை becomes a victorious life. அது ஜெயமான வாழ்க்கையாய் மாறும். Lift up your hand, please. உங்களுடைய கரங்களை தயவு செய்து உயர்த்திக் கொள்ளுங்கள். Have thine own way, Lord. Have thine own way. Now the Holy Spirit is working in our lives. இப்பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய வாழ்க்கைக்குள்ளாக கிரியை செய்கிறார். The Holy Spirit told me, பரிசுத்த ஆவியானவர் எனக்கு சொன்னார், when people called him Jacob, ஜனங்கள் அவனை யாக்கோப் என்று அழைத்த போது, when he talked like Jacob, அவன் யாக்கோப்பை போலவே பேசின போது, when he behaved like Jacob, யாக்கோப்பை போலவே அவன் நடந்து கொண்ட போது, I was not very happy. நான் ரொம்ப சந்தோஷமா இல்ல. I was not happy at all. நான் சந்தோஷமாவே இல்ல. I was grieved. நான் துக்கப்பட்டேன். Though my grace was sustaining him, அவன் மேலே என்னுடைய கிருபை அவனை தாங்கின போதும், though I was appearing to him every now and then, அப்பொழுதுக்கு அப்போது நான் அவனுக்கு தரிசனமாகி காண்பித்த போதும், I was not happy. நான் அதிலே சந்தோஷமா இல்லை. But the day I made him Israel, நான் எந்த நாளிலே அவனை இஸ்ரவேலாய் மாற்றினேனோ, then I was so happy. அதற்கு பிறகு அவன் மேலே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். Have thine own way, Lord. Have thine own way. Thou art the potter, I am the clay. Make me and mold me after thy will, while I am waiting, yielded and still. Lift up your hands now. இப்பொழுதே உங்களுடைய கரங்களை உயர்த்தி, ஓம் சித்தம் தேவா, கையை உயர்த்தி சொல்லுங்க. ஆகட்டுமே நான் ஒரு மண் பாண்டும் குயவன் காய். He wants to imprint his picture about you. உங்களை குறித்த தன்னுடைய படத்தை அவர் உங்கள் மேலே வரைய விரும்புகிறார், பதிக்க வைக்க விரும்புகிறார். பதிக்க வைக்க விரும்புகிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க. இந்த வருஷம் எல்லாம் உங்க படத்தை என்னில பதிச்சிருங்க ஆண்டவரே. உங்க படத்தை என்னில பதிச்சிருங்க ஆண்டவரே. சாத்தான் என்னை பற்றி சொன்னதல்ல, சாத்தான் என்னை பத்தி சொன்னதல்ல, நானே என்னை பற்றி நினைச்சதல்ல, நானே என்னை பத்தி நினைச்சதல்ல, மற்றவங்க என்னை பற்றி சொன்னதல்ல, மற்றவங்க என்னை பத்தி சொன்னதல்ல, நீங்க என்ன பாக்குற மாதிரி, நீங்க என்ன பாக்குற மாதிரி அந்த படத்தை என்னில பதிச்சிருங்க ஆண்டவரே. அந்த படத்தை என்னில பதிச்சிருங்க ஆண்டவரே. முத்திரை வெட்டா வெட்டிடுங்க ஆண்டவரே. முத்திரை வெட்டா வெட்டிருங்க ஆண்டவரே. Everybody say Lord. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே. I don't want to believe what the devil has said about me. என்னை குறித்து சாத்தான் என்ன சொன்னானோ அதை நான் நம்ப தயாரா இல்ல. I don't want to believe the picture that I have about myself. என்னை குறித்து நான் என்ன படம் வச்சிருக்கிறேனோ அதையும் நான் நம்ப மாட்டேன். I don't want to believe what my dear ones say about me. என்னை குறித்து என்னுடைய பிரியமானவர்கள் என்ன சொல்றாங்களோ அதையும் நான் நம்ப மாட்டேன். I want to believe what you think about me. என்னை குறித்து நீர் என்ன சொல்லுகிறீரோ அதையே நான் நம்ப விரும்புகிறேன். If you say I am a new creation, நீர் நான் புது சிருஷ்டி என்று சொல்லுவீர் என்றால் சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுவீர் என்றால் yes, I am a new creation. நான் சொல்லுவேன், நான் புது சிருஷ்டி. I am a new creation. நான் புது சிருஷ்டி. சொல்லுங்க, I am a new creation. நான் புது சிருஷ்டி. I am a new creation. நான் புது சிருஷ்டி. Old things are gone. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. சொல்லுங்க, old things are gone. பழையவைகள் எல்லாம்
ஒளிந்து போயின. Everything has become new. எல்லாம் புதிதாயின. Shout it. எல்லாம் சத்தம் போட்டு சொல்லுங்க. Shout it. எல்லாம் பழையதெல்லாம் ஒளிந்தது, எல்லாம் புதிதாயின. பழையதெல்லாம் ஒளிந்தது, எல்லாம் புதிதாயின. Whatever I inherited from my earthly parents, என்னுடைய உலக அப்பா அம்மாட்ட இருந்து எதெல்லாம் நான் பெற்றுக்கொண்டேனோ சொல்லுங்க. Whatever I inherited from my earthly parents, என்னுடைய உலக பிரகாரமான அப்பா அம்மாட்ட இருந்து சொல்லுங்க, எதெல்லாம் நான் பெற்றுக்கொண்டேனோ, sinful nature, பாவ சுபாவம், weaknesses and sicknesses, பலவீனங்களும் வியாதிகளும், are their nature, அல்லது அவர்களுடைய சுபாவம், in the name of Jesus Christ of Nazareth, எல்லாரும் சொல்லுங்க, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே I reject it. அதை புறக்கணிக்கிறேன். I reject it. அதை புறக்கணிக்கிறேன். I cancel it. அதை இப்பொழுதே நிராகரிக்கிறேன். I cancel அதை it. நிராகரிக்கிறேன். Shout it. I cancel அதை it. நிராகரிக்கிறேன். I cancel அதை it. நிராகரிக்கிறேன். I cancel it. அதை நிராகரிக்கிறேன். I accept. நான் ஏற்றுக்கொள்கிறேன். I accept my family heritage. என்னுடைய உண்மையான குடும்பத்தினுடைய அந்த பாரம்பரியத்தை ஏற்றுக்கொள்கிறேன். சொல்லுங்க. I am born to Jesus. எல்லாரும் சொல்லுங்க, நான் இயேசுவுக்கு பிறந்தவன். I am born to my father. என்னுடைய பிதாவாகிய தேவனுக்கு பிறந்தவன். I am born of the Holy Ghost. பரிசுத்த ஆவியானவரால் சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவரால் பிறந்தவன். I am a son of God. நான் தேவனுடைய பிள்ளை. I am a heir of God. நான் தேவனுடைய சுதந்திரவாளி. I am a joint heir of Lord Jesus. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உடன் சுதந்திரவாளி. Whatever Jesus has, இயேசு கிறிஸ்துவுக்கு எதெல்லாம் இருக்கிறதோ I can have. அதை நான் பெற்றுக்கொள்ள முடியும். சொல்லுங்க. Jesus nature, இயேசுவின் சுபாவம், I embrace அதை it. நான் பற்றிக்கொள்ளுகிறேன். Jesus health, இயேசு கிறிஸ்துவுடைய ஆரோக்கியம், Jesus health, இயேசுவின் ஆரோக்கியம், I receive அதை it. இப்பொழுதே பெற்றுக்கொள்ளுகிறேன். சொல்லுங்க. In Jesus name, இயேசுவின் நாமத்தில் Jesus authority, அவருடைய அதிகாரம், Jesus power, இயேசுவின் வல்லமை, Jesus anointing இயேசுவின் அபிஷேகம், is my authority, அது என்னுடைய my அதிகாரம், power. என்னுடைய வல்லமை, I receive அதை it. பெற்றுக்கொள்ளுகிறேன். Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. Thank you. எல்லாரும் வாய் திறந்து சொல்லிக்கிட்டே இருங்க. எல்லாரும் சொல்லுங்க, நன்றி ஆண்டவரே. Something is happening now. இப்பொழுது ஏதோ ஒன்று நடக்கிறது. Something is happening now. ஏதோ ஒன்று நடக்கிறது. The Holy Ghost is moving. பரிசுத்த ஆவியானவர் The Holy அசைவாடுகிறார். Ghost is moving. பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்தில் அசைவாடுகிறார். He is transforming. அவர் மறுரூபமாக்கி He is கொண்டிருக்கிறார். அவர் transforming மறுரூபமாக்கி your கொண்டிருக்கிறார். life, உங்களுடைய வாழ்க்கையை, your mind, உங்களுடைய சிந்தனையை, your emotions, உங்களுடைய உணர்ச்சிகளை, your body, உங்களுடைய சரீரத்தை, your family, உங்களுடைய குடும்பத்தை, your nature. உங்களுடைய சுபாவத்தை The Holy Ghost, பரிசுத்த the ஆவியானவர், Holy Ghost பரிசுத்த ஆவியானவர் is doing a miracle. அவர் ஒரு அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறார். ஆவியானவர் இங்க ஒரு அற்புதம் செய்கிறார். ஆவியானவர் ஒரு அற்புதம் செய்கிறார். Confess it. அதை அறிக்கை பண்ணுங்க. வாயை திறந்து அறிக்கையிடுங்க. வாயை திறந்து அறிக்கை பண்ணுங்க. I am Israel. நான் இஸ்ரவேல். I am Israel. நான் இஸ்ரவேல். I am a overcomer. நான் ஜெயிக்கிறவன். I am a overcomer. நான் ஜெயிக்கிறவன். I am a prince. நான் இளவரசன். I am a priest. நான் ஆசாரியன். I am a king. நான் ராஜா. I am a queen. நான் ராஜாத்தி. I have power. எனக்கு வல்லமை இருக்கிறது. I have power. எனக்கு வல்லமை இருக்கிறது. Over the disease. வியாதிகளின் மேலே. Over the demon. பிசாசின் மேலே. Over the world. உலகத்தின் மேலே. Over poverty. தரித்திரத்தின் மேலே. Over every curse. எல்லா சாபங்களின் மேலே. I accept God's name. தேவனுடைய பெயரை ஏற்றுக்கொள்கிறேன். I accept God's name. தேவனுடைய பெயரை நான் ஏற்றுக்கொள்கிறேன். I accept God's position. தேவனுடைய அந்த இடத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன். I accept God's picture. தேவனுடைய படத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன். அங்கீகரிக்கிறேன். அங்கீகரிக்கிறேன். I அங்கீகரிக்கிறேன். நான் அங்கீகரிக்கிறேன். I embrace. நான் அதை பற்றிக்கொள்கிறேன். I welcome it. அதை நான் வரவேற்கிறேன். I clothe myself with this picture. நான் அதை எடுத்து அந்த படத்தையே போட்டுக் கொள்கிறேன். எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க. தலை முதல் கால் வரை. தலை முதல் கால் வரை இயேசுவை தரித்துக் கொள்கிறேன். இயேசுவை தரித்துக் கொள்கிறேன். Everybody say from head to foot. என்னுடைய தலை முதல் கால் வரை I am clothed with Jesus. நான் இயேசுவையே தரித்துக் கொள்கிறேன். I am clothed with Jesus. நான் இயேசுவை தரித்துக் கொள்கிறேன். Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா.
நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. கடந்த நாள் பழைய படத்தை அழித்தீரே நன்றி ராஜா, என் பழைய படத்தை அழித்தீரே நன்றி ராஜா, உமது புதிய படத்தை தந்தீரே நன்றி ராஜா, உமது புதிய படத்தை தந்தீரே நன்றி ராஜா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. பழைய பெயரை மாற்றினீரே நன்றி ராஜா, என் பழைய பெயரை மாற்றினீரே நன்றி ராஜா, உம் புதிய பெயரை தந்தீரே நன்றி ராஜா. இஸ்ரவேல் என்ற புதிய பெயரை தந்தீரே நன்றி ராஜா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே. அடிமைத்தனத்தை முறித்தீரே நன்றி ராஜா, அடிமைத்தனத்தை முறித்தீரே நன்றி ராஜா, அரசனாக மாற்றினீரே நன்றி ராஜா, எங்களை அரசியாக மாற்றினீரே நன்றி ராஜா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம். பழைய வம்சம் மாற்றினீரே நன்றி ராஜா, பழைய வம்சம் மாற்றினீரே நன்றி ராஜா, எனக்கு தேவ வம்சம் தந்தீரே நன்றி ராஜா, புதிய தேவ வம்சம் தந்தீரே நன்றி ராஜா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. தயவு செய்து அன்பானவர்களே, இதை ஆண்டவர் உங்களுக்கு தருகிற அவசர பரலோக தூதாக செய்தியாக அங்கீகரித்துக் கொள்ளுங்கள். ப்ளீஸ் அக்செப்ட் இட் as a straight, urgent, fresh message from heaven. And God wants you to have a different picture about yourself. No more blaming your past history. Now your past history is erased. Your past nature is erased. The curse, the nature that you inherited from this earth, from this family, from your genealogy, is erased by the blood of Jesus. Now you have entered into his new genealogy, which is God's genealogy. Amen. And he has given you a new name, a new nature, a new song. And God said you are a new creation. Once when you accept it, when you embrace it, when you start constantly meditating about it, when you start preaching it, when you start confessing it, slowly your talk will change, your behavior will change, your nature will change. Then you would begin to change your family. Then you would begin to bring a change in the congregation. Then you will begin to change your entire nation. இந்த இந்திய தேசத்தை பிசாசு ஆளுகிறான் என்ற பார்வை உங்களுக்கு மாற ஆரம்பிக்கும். தேவன் ஆளுகிறார் என்ற பார்வை வர ஆரம்பிக்கும். When you begin to change the picture about yourself,
then slowly you will even see your country in as a different picture. Instead of seeing demon ruling your nation, sin ruling your nation, you will begin to see how God rules your nation. Then your nation would be changed thoroughly. ஒன்றை மறக்காதீர்கள் அன்பானவர்களே, கோலியாத்தை பெரியவனாக இளம் வயது முதல் அவன் யுத்த வீரனாக பார்த்த சவுலும் சேனையும் பார்க்கும் பொழுதே பயந்தார்கள். ஆனால் விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியனாக பார்த்த தாவீது அவன் வயிற்றின் மேல் ஏறி அவன் வயிற்றுக்குள்ளே கத்தியை பாய்ச்சினான். Never forget it. Saul and his big army, as long as they looked at Goliath as a mighty champion, when Saul said that he is a man of war from the beginning, what happened? The Israelites were running even at the sight of him. The Bible says whenever they saw him, they ran before him. But the man who looked at him as an uncircumcised Philistine, that David could just walk over his belly and pierce his sword in and cut his head, brother. That's the picture that can bring down the powers of hell, powers of darkness from your country, and you can bring victory to your nation, brothers. As long as the 10 spies looked at the enemies as giants, and as long as they looked at themselves as grasshoppers, the Bible says they were defeated. But when Caleb and Joshua, they said they shall become our bread, then they could win over it, brother. நீங்கள் பிசாச ராட்சதனாக உங்களை வெட்டுக்கிளியாக பார்க்கும் வரை அவன் ராட்சதனாகவே உங்களை விழுங்குவான். எப்பொழுது பிசாசு எனக்கு இரையாவான் என்று சொல்லுகிறீர்களோ, காலேபை போல யோசுவாவை போல, அப்பொழுது உங்கள் நாடு மாறுகிறது. சத்ருவை நீங்கள் ஜெயிக்க ஆரம்பித்து விடுகிறீர்கள். எத்தனை பேருக்கு விளங்கிச்சு? கையை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பாருங்க. How many of you understood this truth? Lift up your hands and bless him. இதை புரிந்தவங்க எல்லாம் கையை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Lift up your hand and say, Lord. கர்த்தரை கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தாவே, Lord, கர்த்தாவே, I won't look at the devil as a champion anymore. இனிமேல் சாத்தானை ஜெயிக்கிறவனாக நான் பார்க்க மாட்டேன். I won't see him as a giant. அவனை ஒரு பெரிய ராட்சதனாக நான் பார்க்க மாட்டேன். I will see him as a defeated enemy. அவன் தோற்கடிக்கப்பட்ட சாத்தானாகவே பார்க்க போகிறேன். Hallelujah. 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 Everybody say like Caleb. காலேபை போல, Like Joshua. யோசுவாவை போல, I see the enemies. நான் எதிரிகளை பார்க்க போகிறேன். Like a bread in my mouth. என்னுடைய வாயிலே போடுகிற ரொட்டி துண்டை போல பார்க்க போகிறேன். The shadow of protection over my enemies is already parted. ஏற்கனவே எதிரிகளை காத்துக் கொண்ட நிழல் அவர்களை விட்டு விலகி விட்டதாய் பார்க்க போகிறேன். I am no more a grasshopper. இனி நான் வெட்டுக்கிளி போல இருக்க மாட்டேன். I am a giant. நான் தான் ராட்சதன். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, I am Israel. நானே இஸ்ரவேல். I wrestle and win. நான் போராடி ஜெயிப்பேன். I am a winner. நான் ஜெயிக்கிறவன். I am not a loser. நான் தோக்குறவன் அல்ல. Listen to me. நான் சொல்லுகிறத கவனிங்க. The Lord showed me. கர்த்தர் எனக்கு காண்பித்தார். Even when Israel was in his mother's womb, இஸ்ரவேல் அவருடைய தாயின் கர்ப்பத்தில் இருக்கும்போது கூட he was grasping the foot of Esau. ஏசாவுடைய காலை பிடித்துக் கொண்டு அவன் வெளியே வந்தான். In other words, இன்னொரு வார்த்தையிலே, even from the mother's womb he was a winner and overcomer. அவன் தன்னுடைய தாயின் கற்பத்திலிருந்து வரும்பொழுதே ஜெயிக்கிறவனாகவும் மேற்கொள்ளுகிறவனாகவே பிறந்தான். காலை பிடிச்சு இழுத்துக்கிட்டு வெளியே வந்தான். காலை பிடிச்சு இழுத்துக்கிட்டே வெளியே வந்தான். But ஆனால் unfortunately, எதிர்பாராத விதமாக, துரதிர்ஷ்டவசமாக, they could not see that victory picture. அவர்கள் அந்த ஜெயத்தின் படத்தை பார்க்க முடியலே. They saw it as a cheat. அவனை ஏமாத்துக்காரனா தானே பெற்றோர்கள் பார்த்தாங்க. Will you change your picture? இப்பொழுது உங்கள் படத்தை மாற்றிக் கொள்வீர்களா? How many of you have decided, brother Ezekiel? எத்தனை பேர் தீர்மானம் பண்றீங்க, சகோதர எசேக்கியா, I am in the presence of God. நான் தேவ பிரசன்னத்துல இருக்கிறேன். I believe I heard God's message. நான் கேட்டது தேவ செய்திதான் நான் நம்புறேன். I believe, Ezekiel, it's not a teaching from your mind. எசேக்கியா, உங்க மூளையில இருந்து வந்த ஒரு போதனை நாங்க இதை நினைக்கல. I believe you as a prophet. இது ஒரு தீர்க்கதரிசி தான் நீங்க நம்பி தீர்க்கதரிசன வார்த்தையை ஏற்றுக்கொள்றோம். I believe your word as a prophecy for me personally. உங்களுடைய வார்த்தை தீர்க்கதரிசனம் எனக்கு தீர்க்கதரிசனமா வந்துச்சுன்னு சொல்லுங்க. This year இந்த வருஷம் I am going to see
Myself நான் இந்த வருஷம் என்னையவே பார்க்க போறேன் as God sees me. கர்த்தர் என்னை பார்க்கிறது போல. This year இந்த வருஷம் I'm going to see myself with the mirror of God's word. தேவனுடைய வார்த்தை என்ற கண்ணாடியிலே என்னை பார்க்க போகிறேன். I will change a picture about myself. என்னை குறித்த படத்தை நான் மாற்ற போகிறேன். I will see myself as Israel, நான் என்னை இஸ்ரவேலனாய் பார்க்க போகிறேன். the one who struggled and win the battle. போராடி யுத்தம் பண்ணி யுத்தத்தில் ஜெயித்தவன். அப்படி நான் என்னை பார்க்க அப்படி என்னை நான் பார்க்க போகிறேன். சொல்லுங்க எல்லாரும். அப்படி நான் என்னை பார்க்க போகிறேன். அப்படி சொல்றவங்க மட்டும். அப்படி சொல்றவங்க மாத்திரம். Only those who say from the bottom of your heart. உங்க இதயத்தின் ஆழத்திலிருந்து அப்படி சொல்றவங்க மாத்திரம். I just want you to lift both of your hands towards heaven. பரலோகத்தை நோக்கி ரெண்டு கைகளை உயர்த்தும்படியா கேட்கிறேன். Surrendering yourself to the picture of God. தேவன் கொடுக்கிற உங்களை குறிச்ச அந்த படத்துக்கு உங்களையே அர்ப்பணிக்கிற விதமாக கரங்கள் ரெண்டையும் மேல உயர்த்துங்க. I know God is very happy this night. இந்த ராத்திரி கர்த்தர் ரொம்ப பரவசத்தோடு சந்தோஷம். Holy Spirit is very excited. பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப பரவசத்தோடு இருக்கிறார். The reason for all your failures and behavior, உங்களுடைய எல்லா தோல்விக்கும் தோல்வியின் நடவடிக்கைகளுக்கும் காரணம் is going to be destroyed from this night onwards. இந்த ராத்திரியிலிருந்து அது அழிந்து போக போகிறது. Thank you. Thank you. And a transformation begins in the name of Jesus Christ of Nazareth. நசரேனா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு மறுரூபம் ஏற்பட்டு விட்டது. மறுரூபம் உங்கள் வாழ்க்கையில் தொடங்கி விட்டது. மறுரூபம் உங்கள் வாழ்க்கையில் தொடங்கி விட்டது. Something has begun. ஏதோ ஒன்று உங்கள் வாழ்க்கையில் தொடங்கி விட்டது. Something has begun. உங்கள் வாழ்க்கையிலே ஒன்று தொடங்கி விட்டது. Something has begun. உங்கள் வாழ்க்கையில் ஒன்று தொடங்கி விட்டது. Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. Thank you, Lord. நன்றி ஆண்டவரே.